ஒரு ஒரு சிறப்பு சந்திப்பாக அமைகின்றது. இன்றைய சந்திப்பிலே நம்மோடு 2 அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இணைந்து கொள்கிறார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த இன்டர்நேஷனல் கோஆர்டினேட்டராக இருக்கக்கூடிய தமிழ் வெல்விஷர்ஸ் ஆஃப் தமிழ் ஸ்ரீலங்கன் என்று அமைக்கப்பட்ட ஆஸ்திரேலியாவில் இருந்து செயற்படுகின்ற அமைப்பின் சர்வதேச அமைப்பாளர் ராஜ் சிவநாதன் இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்க இருக்கிறார். அவருடன் நம்மோடு இணைகின்ற டாக்டர் அருள் கோகிலன் அவர்கள் NPP மற்றும் JVP அமைப்புகளின் நேஷனல் இன்டலெக்சுவல் ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பின் வட மாகாண அமைப்பாளர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்கிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் உங்களை நேரடியாக நாங்கள் அழைத்துச் செல்கின்றோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் திரு அருள் கோகிலன். டாக்டர் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்ததற்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்லலாம் என்று நம்புகிறேன். நல்லது. ராஜ்நாதன், நீங்கள் அருள் கோகிலன் தொடர்பான ஒரு சிறிய அறிமுகத்தை எமது நேயர்களுக்கு முதலில் வழங்க வேண்டும். நன்றி சத்யபாலன். நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை தந்து நாங்கள் இந்த முதலாவது நிகழ்ச்சியாக அரசியல் பேச்சு என்ற நிகழ்ச்சியை இந்த அரசியல் களத்தில் என்று நடைபெறுகின்ற தேர்தல்கள் அத முக்கியங்களை கருதி நாங்கள் இந்த புதிய ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் உங்கள் வானொலி மூலம் எடுத்து சென்று எங்கள் மக்கள் எல்லோருக்கும் இதை அறிமுகப்படுத்துவதில் பெருமைப்படுகின்றோம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. முதலில் ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்ல விரும்புகின்றேன். முதலில் எமது அமைப்பான WTSL வெல்விஷர்ஸ் ஆஃப் தமிழ் இன் ஸ்ரீலங்கா இலங்கை வாழ் தமிழர் நலன் விரும்பிகள் அமைப்பின் சார்பாக முதலில் ஆஸ்திரேலியா உலக நாடுகளிலும் குறிப்பாக இலங்கையில் நம்முடன் பயணிக்கும் எல்லோருக்கும் நமது மாலை வணக்கம். எமது முதல் நோக்காக நாம் எல்லோரும் மேற்கொண்ட முயற்சியின் பயனாக மாநில சபைகள் தேர்தலை வைப்பதற்கான தனிநபர் பிரேரணை மூலம் 2ஆம் வாசிப்பு கிட்டடியில் நடந்தது. அதன் 3வது வாசிப்புக்குரிய பரிசீலனைகள் 21ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்டு பின்னர் 3ஆம் தேதி அது பிரேரணைக்கு உட்படுத்தப்படும். இது ஒரு நல்லொரு முயற்சி. அதாவது தேர்தலுக்கு முதலில் நடந்தது. ஆனாலும் என்னதான் இருந்தாலும் அந்த பழைய முறையான மாநில சபை தேர்தல்கள் யார் பாராளுமன்றத்தை அடுத்த முறை வந்து நடத்தினாலும் எந்த அரசாங்கம் வந்தாலும் பழைய முறைகளில் மாநில சபை நடக்கும் என்பதில் நாம் பெருமைப்படுகின்றோம். முழு அதிகாரங்களையும் அதற்கு மேல் தேவையான அதிகார பகிர்வுகள் அதை எதிர்வரும் தமிழ் அரசியல்வாதிகள் முயற்சியின் மூலம் தொடர்ந்தும் அழுத்தம் கொடுத்து அதற்கு மேலும் சமசீரோ அதற்கு மேலும் எடுத்து செல்ல வேண்டும் என்றுதான் நமது புலம்பெயர்ந்த மக்களும் இலங்கை வாழ் தமிழ் மக்களும் விரும்பி கொள்வது. அடுத்ததாக இதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். எல்லோரும் சேர்ந்து செய்து நமது மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியான நாடாக வர வேண்டும் என்றுதான் நமது அமைப்பின் முக்கிய நோக்கம். அடுத்த கட்டமாக நாங்கள் அடுத்த கட்டமாக எமது முக்கிய தேவையாக இளைஞர்கள் அரசியலில் வர வேண்டும். குறிப்பாக இன்றைய காலத்தில் நாடே ஒரு ஊழலின் நிமித்தமாக கரப்டாய் பேங்க்ரப்ட் நிலைக்கு போனது. அதன் காரணமாக இளையவர்கள் அரசியல், அது எந்த கட்சியா இருந்தாலும் இளையவர்கள் அரசியலில் வந்து அவர்களையும் நாம் ஆதரவு கொடுப்பதன் மூலம் புலம்பெயர்ந்த பங்குகள் எங்களின் பங்களும் அதில் முக்கியம் என்பதை தெரிவித்து நாமும் நீங்களும் ஒன்று சேர்ந்து பயணிப்போம் என்றதான் எமது இன்றைய நிகழ்ச்சி. இதன் அடிப்படையில் இன்று ஒரு இளைஞன் தனது எதிர்கால ஒளிமயமான இலங்கையை கட்டியே தீர வேண்டும் என்ற திடமான முடிவில் தனது முழு நேரத்தையும் NPP தேசிய மக்கள் கட்சிக்காக அர்ப்பணித்துள்ளார். அவர் ஒரு திறமையானவர் மட்டுமல்ல, உங்கள் எல்லோருக்கும் நாம் அறிமுகப்படுத்துவதிலும் எமது அமைப்பும் பெருமாட்சி அடைகின்றது. இவர் யார், இவர் என்ன செய்கின்றார்
என்ன செய்ய போன்றார் என்ற நமது ஆஸ்திரேலியா உலகம் வாழும் மக்களுக்கு நான் பெருமையாக அவரை அறிமுகப்படுத்துவதிலும் போக்கஸ் தமிழ் மொழியில் சத்யபாலன் மூலம் அதை நாங்கள் கொண்டு செல்வதிலும் நாங்கள் இந்த புதிய அரசியல் பேச்சின் மூலம் நாங்கள் கொண்டு செல்வோம். அதற்கு நான் ஒரு முதல் கூட்டாக ஒரு கூட்டை சொல்லி இந்த உரையாடலை தொடங்க விரும்புகின்றேன். ஏப்ரஹாம் லிங்கனின் கூற்று, தகுதியற்ற தலைவர்கள் ஒரு நாடு நாசமா போவதில்லை, தகுதியற்ற தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் மக்களாலே அந்த நாடு நாசமாக போகின்றது. இதை இந்த கூற்றின் மூலம் நான் தொடங்கி வைத்து தம்பி அருள் கோகிலன், அவர் தம்பி என்று நான் சொல்ல விரும்புகின்றேன் என்றால் அவர் ஒரு வயதில் சரியான குறைந்தவர், அவருக்கு ஒரு 28 வயசுதான். அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் MBBS டாக்டர் பட்டதாரியா வந்து அதில் தொடர்ந்து அவர் வேலை செய்வாரோ வேலை செய்ய மாட்டாரோ, ஆனால் இப்பொழுது அரசியலில் அவர் தன்னை முழுதாக அர்ப்பணித்துள்ளார். ஆகவே அவரிடம் நான் முதல் கேட்கும் கேள்வி, நீங்கள் யார், என்ன நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் உங்களை முழுதாக அர்ப்பணித்தீர்கள்? அது மட்டுமல்ல, இன்னொரு அறிமுகம், இவர் ஒரு முன்னாள் போராளியின் பெற்றெடுத்த ஒரு பிள்ளை, டாக்டர் அருள் கோகிலன். இன்று வடமாநிலத்தின் தேசிய அறிவுசார் அமைப்பின் பொறுப்பாளராக இருந்து தனது கட்சிக்கு என்ன செய்யலாம் என்பதை அவர் செய்து கொண்டிருக்கிறார். நான் உங்கள் சார்பில் கேட்கும் இந்த முதல் கேள்விக்கு நீங்கள் டாக்டர் அருள் கோகிலன், நான் இனிமேல் டாக்டர் சொல்ல மாட்டேன், தம்பி என்று நான் சொல்லுவேன். தம்பி அருள், நீங்கள் உங்கள் இந்த முதல் கேள்விக்கு பதிலை சொல்லி எங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் எங்கள் மக்களுக்கு உங்களை பற்றி அறிமுகப்படுத்துங்கள். நன்றி அண்ணா, நன்றி இந்த வாய்ப்பு அளித்ததற்கு. உண்மையில் நான் யார் என்று சொல்லிக் கொள்வதில் பெரிதாக எதுவும் இல்லை. இலங்கையில் இலவச கல்வியினால் பயன்பெற்ற பல்லாயிரக்கணக்கான மாணவர்களில் நானும் ஒருவன். ஆனால் என்ன, எங்களுடைய நாட்டின் கல்வி திட்டம் எவ்வாறாக அமைந்திருக்கிறது என்று நாங்கள் பார்த்தோமானால், ஒரு மனிதனை தன்னுடைய தனிப்பட்ட முன்னேற்றம் அதுவே அவனுடைய ஒரே இலக்காக இருக்க வேண்டும் என்பதற்காக வடிவமைக்கப்பட்டு பயணித்துக் கொண்டிருக்கும் ஒரு கல்வி கட்டமைப்பு எங்கள் நாட்டில் காணப்படுகின்றது. அதாவது இப்ப நான் மருத்துவ பட்டதாரியாக பயிற்சி செய்வதற்காக 2 வருடங்கள் உயர்தர பயிற்சிக்காக படித்தேன். அதன் பின் 5 வருடங்களுக்கு மேலாக நான் மருத்துவ பட்டப்படிப்பில் ஈடுபட்டேன். அதன் போது கிளினிக்கல் ட்ரைனிங் அண்ட் ஆல்சோ அதில் நாங்கள் எங்களுடைய அகாடமிக்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சு இவ்வளத்தை கடந்து வரக்கூடிய ஒரு மாணவன் எப்படியான நிலையில இருக்கிறான்னு சொன்னா, தன்னுடைய குறிப்பிட்ட துறை தொடர்பாக துல்லியமான அறிவு இருக்கக்கூடிய இந்த மாணவனுக்கு அந்த துறைக்கு வெளியிலான பொது அறிவோ, சமூகம் தொடர்பான சமூக அறிவு, அதே நேரத்தில் பணம், அதிகாரம், இந்த மாதிரியான விடயங்கள் தொடர்பான எந்த விதமான ஒரு அறிவும் இல்லாத மனிதர்களை உருவாக்கக்கூடிய ஒரு சமூகமாக எங்கள் சமூகம் காணப்படுகிறது. இது எதுவுமே என்ன பாதிக்கல. நானும் ஒரு சாதாரண மாணவன் போல என்னுடைய படிப்பில் நான் கொண்டு போய் கொண்டிருந்தேன். ஆனால் எப்பொழுது இந்த நாட்டினுடைய அரசியல், இந்த நாட்டினுடைய தலைவர்கள் எடுத்த தவறான முடிவுகள் எங்களுடைய வாழ்க்கையை பாதிக்குதோ, அந்த இடத்துலதான் நான் என்ன செய்யணும்னு சொல்லி யோசிச்சேன். அதுல நான் உண்மை சொல்லணும்னு சொன்னா, நான் விருப்பப்பட்டு மருத்துவம் படிக்கல. நான் மொலக்குலர் பயாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி படிக்கணும்ன்றது என்னுடைய கனவு. ஆனா எங்களுடைய வீட்டுல அவ்வளவு பெரிய ஒரு பொருளாதார பின்புலம் இல்லை. என்னுடைய தந்தை ஒரு சாதாரண வியாபாரி, என்னுடைய தாய் ஒரு முன்னாள் போராளி. அவர் EPRLF இடதுசாரி அமைப்புல இருந்துதான் அவங்களுடைய போராட்டத்தை செய்தாங்க. ஆனா இது எனக்கு தெரியாது சத்தியமா. நான் எப்ப முழுநேர அரசியல் செய்ய போறேன்னு எங்களோட அம்மாட்ட நான் போய் சொல்லும் போதுதான் என்னுடைய அம்மா முதல் தடவையாக எனக்கு சொன்னாங்க, இதுதான் என்னுடைய வரலாறு. ஆகவே ஒரு சமூகத்துக்காக செயற்பட விரும்புகிற நீ பல ஏமாற்றங்களையும் பல என்ன சொல்றது காட்டி கொடுப்புகள், துரோகங்களை சந்திக்க வேண்டி வரலாம். பல
உங்கள் நோக்கத்தை இழக்கக்கூடிய தருணங்கள் வரலாம். There can be situations where you question yourself, you question your motives, you question your intentions and aspirations. நீங்கள் யார் என்று ஒரு சுய விளக்கத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டிருந்தாலும் அது உண்மையா பொய்யா என்ற நடுக்கம் உங்களை என்றும் கேட்கலாம். ஆனால் அது தைரியமாக நான் இதுதான் என்னுடைய இலக்கு இதுதான் சொல்லி அதை நோக்கி போகக்கூடிய ஒருத்தனால்தான் வெற்றி கிடைக்கும். அதனால நீ வெற்றி பெறுவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லி என்னுடைய அம்மா என்ன இந்த அரசியல்ல ஈடுபடுறதுக்கு அனுமதிச்சாங்க. அதனால நான் இப்ப இதுல செய்யறேன். ஆகவே நாங்க இதுக்குள்ள என்ன எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்ன, இன்று எங்களுடைய நாட்டுல பொருளாதாரம் எங்களுடைய நாட்டுல எல்லா விதமான துறைகளையும் பாதிச்சிருக்கு. இன்று எங்களுடைய பொருளாதார பிரச்சனை எங்களோட நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய புத்திஜீவிகள், எங்களோட நாட்டுல வளம், அதாவது நான் என்ன பொறுத்தவரையில எங்களுடைய நாட்டுடைய மிகப்பெரிய வளம்ன்றது என்னன்னு சொன்னா, இந்த நாட்டில் இருக்கும் அனைவரும் வரி செலுத்துவதன் மூலம் அவர்களுடைய அரிசி பருப்பு அன்றாட பொருட்கள்ல இருந்து செலுத்தக்கூடிய வரியின் மூலம் கல்வி கற்று உருவாக்கப்படும் இந்த இளம் பட்டதாரிகள், இளம் புத்திஜீவிகள், இவர்கள் தான் இந்த நாட்டுடைய மிகப்பெரிய சொத்து. ஆனா இன்று இந்த நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனை காரணமாக என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, பாரிய அளவுல இடம்பெயர்வு நடந்து கொண்டிருக்கு. அதாவது என்ன, எங்களுடைய இலங்கை போன்ற மூன்றாம் உலக நாடுகள்ல இருந்து டெவலப் நேஷன்ஸ் தான் சொல்லக்கூடிய ஐரோப்பா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்த நாடுகளுக்கு எங்களுடைய மாணவர்கள் பாரிய அளவுல கடந்து போய் கொண்டிருக்கிறார். இந்த நிலைமை காரணமாக ஏற்கனவே சீர்குலைந்து போயிருக்கக்கூடிய எங்களுடைய கல்வி திட்டம் தொடர்ச்சியாக இனி மேலும் பல பின்னடைவுகளை சந்திக்க எதிர்பார்த்திருக்கு. இந்த இடத்துக்குள்ள நான் ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்க வேண்டியிருக்கு. எங்களுடைய இந்த சமூகத்துக்கு சரியான ஒரு தலைமைத்துவம் தேவைப்படுது. ஏன் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்றதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸை கொடுக்கக்கூடிய தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் கட்டாயம் தேவை. அதாவது சுயமாக சிந்திக்கக்கூடிய, அதிகாரத்தை கேள்வி எழுப்பக்கூடிய, உண்மையான தீர்வை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு புதிய இளம் தலைமுறை இந்த நாட்டில இருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான சரியான தலைமைத்துவம் கிடைக்குவாங்க. அவர்களால் அவர்களுடைய இலக்கை அடைய முடியும் என்ற நம்பிக்கையில அந்த இளம் தலைமுறையினை ஒன்று சேர்த்து, அதாவது நாங்கள் ஒரு விஷயம் சொல்றோம், நாங்கள் யாரும் மாபெரும் மனிதர்கள் அல்ல, எங்கள் யாராலையும் தனியா இந்த உலகத்தை மாற்றிவிட முடியாது. ஆகவே அவ்வாறு மாற்ற வேண்டும் என்ற சிந்தனை இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒன்று சேர்ப்பதன் மூலம் ஒரு புதிய சக்தியாக முன்னுக்கு வரணும் என்ற நோக்கத்துக்காக இந்த இதை செயற்பட்டு கொண்டிருக்கு. அப்ப இந்த தேசிய மக்கள் சக்தின்றது ஒரு மக்கள் இயக்கம். மக்கள் இயக்கம்ன்றது மூலம் நான் என்ன சொல்றேன், எங்களுடைய ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் வளமாகிய இந்த மனித வளத்தை ஒன்று சேர்த்து இந்த சமூகத்துக்கு தலைமைத்துவம் வழங்குவதற்கு தேவையான ஒரு மேடை, அவ்வளவுதான். இந்த இயக்கம் ஒரு மேடை. இன்றைக்கு என்ன போல ஒரு இளைஞன், எந்த ஒரு பின்புலமும் இல்லாத, ஆனா திறமையும் அறிவும் தேடலும் இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கு அரசியலுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கான இருக்கக்கூடிய ஒரே மேடை இந்த தேசிய மக்கள் சக்தி அல்லது NPP, நேஷனல் பீப்புள்ஸ் பவர். ஆகவே அதன் காரணமாக இந்த மேடையில நான் இருக்கேன். இந்த மேடை கூடாக எங்களுடைய எதிர்பார்ப்பு, நாம் அனைவரும் சமமாக, சமத்துவத்துடன், அனைவருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய யாருக்கும் அவர்களுடைய திறமைக்கு ஏற்ற வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு தேவையான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இதை செய்கிறோம். உங்களோட முதலாவது இன்ட்ரோடக்ஷனே நல்லாக இருக்கின்றது. உங்கள் கருத்துக்கள், உங்களோட வாழ்க்கை முறைகள், வந்த முறைகள் என்று. ஆனால் எனது அதில் ஒரு கேள்வி என்னென்றால், நீங்கள் பட்டதாரியாகி குறிப்பாக NPP, JVP-யில் சேர முதல் நீங்களே குறிப்பாகவே நீங்கள் யாழ்ப்பாணத்தில் தான் இருந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன், படித்திருக்கிறீர்கள். அதை நீங்கள் NPP-யை தேட முதல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதமான
அஹ், அஹ், எதிர்பார்ப்புகள் மற்ற மற்ற கட்சிகள் குறிப்பாக நான் சுருக்கமாகவே வருகின்றேன். இந்த தமிழ் தேசிய கட்சிகள் அவர்களுடன் நீங்கள் சேராமல் என்பிபியில் சேருவது இலங்கை பூராவும் அதில் உங்களுக்கு அதில் ஒரு மற்ற இன மக்களோடையும் சேர்ந்து செய்கிறது அதில் ஒரு நன்மை பயக்கும் என்ற ஒரு காரணத்தினாலா இல்லாட்ட உங்களுக்கு ஏதேனும் ஒரு தோல்வியல் எதன் ஏற்பட்டதா? அது அது அந்த தோல்வி மூலம்தான் நீங்கள் அதை என்பிபியை தெரிவு செய்தீர்களா உங்கள் கட்சி என்று? ஓகே, என்னன்னு சொன்னாங்கன்னா இப்போ நீங்க கேட்ட கேள்வி முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது என்னன்னு சொன்னா ஏன் நான் இந்த தேசிய மக்கள் சக்தியை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொன்னால், முதலாவது விஷயம், நாங்கள் தமிழ் பேசும் மக்கள். ஆனா நான் தமிழ் பேசும் ஒரு குடிமகன்ன்றதுக்காக இலங்கையில எனக்கு நான் என்னுடைய கல்விக்கான வாய்ப்பு மறுக்கப்படவில்லை, ஆனால் அதற்கான வாய்ப்பு சுருக்கப்பட்டது. நான் என்னுடைய நாடுன்னு நான் நினைக்கும் பொழுது இந்த நாட்டுல நான் பார்க்கிறேன், இந்த தமிழ் நாங்கள் ஏன் எங்கள் நாட்டுல அரசியல் கட்சிகள் இனத்தை அடிப்படையாக கொண்ட அரசியல் கட்சிகள் ஏன் உருவாகி இருக்கு? இது இயற்கையா அல்லது இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு விடயமான்றத நான் அரசியலை பற்றி தேடி ஆராய்ந்தேன். நான் 1996ஆம் ஆண்டு பிறந்தவன். அதனால வரலாறு நான் நிறைய படிக்க வேண்டி இருந்துச்சு, இலங்கையில் அரசியலை தெளிவாக புரிஞ்சு கொள்றது. அப்ப ஏன் இந்த நாட்டில இனத்தின் அடிப்படையாக கொண்ட கட்சிகள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் தேடி பார்க்கும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினர், அதாவது ஆளும் வர்க்கம் நான் சொல்றோம், அதாவது மார்க்ஸ் சொல்ற தத்துவம், அதாவது என்ன, பண பலம் மூலதன பலம் கொண்ட ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினர் அவர்களுடைய அதிகாரத்தை தக்க வச்சு கொள்றதுக்காக இந்த நாட்டில் அரசியலமைப்பினூடாக இனங்களுக்கு எதிரான ஒரு செயற்பாட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அதை மையமா கொண்டுதான் இந்த நாட்டில் அரசியல் இனத்தை அடிப்படையான ஒரு அரசியலாக மாறுகின்றது. சிங்களவர்களுக்கு தனி கட்சி, முஸ்லிம்களுக்கு தனி கட்சி, தமிழர்களுக்கு தனி கட்சி அப்படின்னு சொல்லி இனத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கு. ஆனா என்ன பொறுத்தவரையில நான் ஒரு சோசலிச தத்துவம் பொதுவாகவே இருக்கக்கூடிய ஒரு இளைஞன். ஆகவே நான் இலங்கைக்குள்ள இருக்கிற எல்லா மக்களை மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள், எங்கு வாழும் மக்கள், இவங்க எல்லாரையும் நான் ஒரு மனித சமுதாயத்துல பங்குகளாகத்தான் பார்க்கிறேன். ஆகவே நான் இந்த உலகத்தை ஒன்றிக்கோணும்னு சொல்லி நினைக்கிற ஒரு தத்துவத்தை நம்புறதுனால என்னால தனி ஒரு இனத்தை அடிப்படையாக கொண்ட கட்சிகளுடைய அரசியலை புரிஞ்சு கொள்ள முடியாம இருந்தது ஆரம்ப கட்டத்துல. ஆனால் பிறகு நான் போய் பார்க்கும்போது உண்மையாக இங்கு இந்த மக்கள் அனுபவிச்சிருக்கக்கூடிய வலி, வேதனை, அவர்கள் இன்றைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உரிமை மறுப்பு, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பலவந்தமாக அவர்களுக்கு எதிராக நடாத்தப்படும் வன்கொடுமைகள், இதுகளை பார்க்கும் பொழுது அந்த மக்கள் இனத்தின் அடிப்படையிலான அரசியலை செய்வது தவறு இல்லை என்பதை நான் தெளிவாக புரிந்து கொள்கிறேன். ஆனால் உண்மையான விடிவு ஒன்று கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மக்கள் அனைவரையும் ஒன்றாக சேர்த்து நாம் ஒரு தேசமாக முன்னேறும் இலக்கை கொண்ட அப்படியான ஒரு ஆழமான அரசியல் நோக்கமுடைய, அதாவது ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்காக அரசியல் செய்யறது ஒரு வகையான அரசியல். ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த சமூக கட்டமைப்பை புரிஞ்சு கொண்டு இந்த சமூக கட்டமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய வினைத்திறன் இன்மையினால ஏற்படுற அழிவை எப்படி குறைக்கலாம்ன்றத யோசிக்கிறது அது அடுத்த கட்டம். ஆகவே அந்த காரணத்தினால்தான் நான் அடிப்படையாகவே சோசலிசத்தை நம்மள ஒரு இளைஞன்றதுனால அதே நேரத்துல இந்த நாட்டு மக்களை ஒன்று சேர்த்து இந்த உலகத்தை நாங்க எப்படி தாக்கம் செலுத்தலாம்ன்ற சிந்தனைக்கு போக வேண்டும்ன்ற நோக்கத்துக்காக நான் இந்த தேசிய மக்கள் சக்தியை நேரடியாக தான் நான் போய் சேர்த்து, அதுக்கு முதல்ல வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியும் போய் சேர்றதுக்காகவோ நான் அப்ரோச் பண்ணலை, நான் அவங்களை நோக்கி போகலை. என்னுடைய ஈர்ப்பு இந்த கட்சியை நோக்கி போனதுக்கு காரணம் எவ்வளவு தோல்விகளுக்கு முன்னிலை, அதாவது தொடர்ச்சியாக பல தோல்விகள். பாராளுமன்றத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 6 சீட்ல இருந்து 3 சீட்டுக்கு
ஜனாதிபதி தேர்தலில் 3% வரைக்கும் போய் எல்லாராலையும் கேலியாக்கப்பட்டது, சிரித்தவர்கள். நீங்க இந்த அரசியலை தேர்ந்தெடுத்து தம்பி என்ன செய்ய போறீங்கன்னு என்ன பல பேர் கேட்டாங்க. இதுல ஒரு எதிர்காலம் இருக்கான்னு சொல்லி. ஆனா தோல்வி எப்படி இருந்தாலும், சூழல் எப்படி இருந்தாலும், தத்துவத்தை மையப்படுத்தி அரசியல் செய்யணுன்றதுக்காகத்தான் இந்த கட்சியில் இருந்த அவர்கள் தத்துவத்தை மையப்படுத்தி செஞ்ச அரசியல் என்ன ஈர்த்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்து குறுக்கிடத்துக்கு நினைக்கும். நீங்கள் ஒரு ஒரு இளைஞனாக அவர்களை அப்ரோச் பண்ணின நேரங்கள் அவர்கள் உங்களை ஒரு சிறுபான்மை தமிழர் என்ற அடிப்படையில் உங்களை சேர்த்தார்களா? நீங்களும் தங்களை போன்ற சமத்துவமான இலங்கை மக்கள் என்ற ஒரு போரையில் உங்களை சேர்த்து கொண்டார்களா? இல்லாட்டால் உங்களுக்கு அந்த முதலில் போய் அவரோட கருத்து அப்படி அந்த கட்சியில் சேரும் போது உங்களுக்குரிய எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னை பொறுத்தவரையில் நான் இலங்கையில் பிறந்து வளர்ந்தாலும் நான் என்னை சிறுபான்மையன் என்று நான் நினைப்பதில்லை. நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு சனத்தொகையில் உள்ள தமிழன் என்றுதான் நான் நினைப்பது. ஏனென்றால் நாங்கள் ஒரு பழங்குடியர். அதனால்தான் நான் இலங்கையில் எங்கேயும் நான் போய் வரைக்கும் நான் இனிந்துதான் திரிவேன். நடக்கட்டும். சிறுபான்மை என்ற ஒரு மென்டாலிட்டியை நான் வைக்கவில்லை. ஆனா நீங்கள் ஒரு இளைஞன் ஒரு பொது கட்சியில் சேரும் பொழுது உங்களோட மனப்பான்மை எப்படி இருந்தது? நான் இந்த விடயத்தை கட்டாயம் பகிர வேண்டும் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா, நான் முதலே சொல்லியிருந்தேன், எங்களுடைய கல்வி திட்டம் ஒருத்தனுக்கு எவ்வளவு அட்வான்ஸ்டான கல்வியை கொடுத்திருந்தாலும் அவனுக்கு அடிப்படையான அரசியல் தெளிவினை கொடுப்பது இல்லை. அந்த காரணத்தினால இந்த கட்சியில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த கட்சியில நீங்க ஒரு உறுப்பினரா சேருவதற்கு முதல்ல உங்களுக்கு ஒரு 5 வகுப்புகள் நடத்தப்படும். இந்த 5 வகுப்புகளுக்கு ஊடாக நீங்கள் அரசியல் என்றால் என்ன, எதற்காக அரசியல் செய்யப்பட வேண்டும், இந்த அரசியலின் நோக்கம் என்ன, அதுல கடைசி இலக்கு என்ன, அந்த இலக்கு எப்படி அடைவது, இது தொடர்பாக வகுப்புகள் எடுத்தாங்க. நான் முதல்ல உண்மையிலே இந்த கட்சியை நோக்கி கவரப்படுறேன். நாங்க ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்லும் பொழுது பல்கலைக்கழகத்துல நாங்க ஒரு இன்டெலெக்சுவல் ஸ்டிமுலேஷன் அண்ட் இன்டெலெக்சுவல் டிஸ்கஷனை நாங்கள் எதிர்பார்ப்போம். அப்ப உண்மையாக பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு இன்டெலெக்சுவல் டிஸ்கஷனை ஸ்டிமுலேட் பண்ணி ஒரே ஒரு அமைப்பு, இந்த அமைப்பு நான் முதலாக அவர்களுடைய ஒரு இன்டெலெக்சுவல் டிஸ்கஷனுக்கு கூடாகத்தான் அவர்களை நான் சந்திச்சேன். அப்ப யார் இந்த இன்டெலெக்சுவல் டிஸ்கஷனை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்றதை தேடி பார்க்கும் பொழுதுதான் இது ஒரு கட்சின்னு சொல்லி எனக்கு தெரிய வந்தது. அதுக்குள்ள அவர்களோட கொஞ்ச காலம் அந்த டிஸ்கஷன்ஸு கூடாக பழகினேன். அதற்கு பிறகு அரசியல் பற்றி தெளிவாக பேசிக்கொண்டோம். அதற்கு பிறகு அந்த வகுப்புகளை செய்யும் போது எனக்கு அதன் மேல ஒரு பாரிய ஈர்ப்பு. அதாவது இதுவரை நீ கண்ணெதிரே இருந்த ஒரு விஷயத்த கண்மூடித்தனமா பார்த்திருக்கிற. இத நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு கூட சொல்லணும்னு சொன்னா, அந்த அரசியல் வகுப்பு எனக்கு எப்படி அவர் தெளிவு கொடுத்ததுன்னு சொன்னா, என் கையில ஒரு திறப்பு ஒன்று இருக்கு. இது இரும்பினால செய்யப்பட்ட ஒரு திறப்பு. இப்ப இந்த திறப்பை நான் கை விட்டதுன்னு சொன்னா அது நிலத்துல விடும். இது புவியீர்ப்பு. நான் விட்டா அது எவ்வளவு நேரத்துல விடும், இந்த தூரத்தை கடக்க எவ்வளவு காலம் எடுக்கும், இது தொடர்பாக எல்லா வகையிலையும் இந்த இயக்கத்தை என்னால அறிஞ்சு கொள்ள முடியும். அது விஞ்ஞானம். இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கல்வி. ஆனா மார்க்சிச தத்துவம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, உலகில் நடக்கிற எந்த ஒரு சம்பவத்திற்கும் ஒரு வரலாற்று பின்புலம் இருக்கு. அதே போல நடக்கக்கூடிய இந்த சம்பவம் இருக்கு. அதுபோல இதோடு சம்பந்தப்பட்ட இன்னும் பல அன்ரிலேட்டட் பினோமினா தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. அப்படின்னு என்ன, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்ட் கூட இந்த சிறப்பு விளைவுறத புவியீர்ப்பின் கீழ் இயக்கமாக பார்க்கிறாங்க. ஆனா உண்மையில எங்க கையில இருக்கக்கூடிய இந்த திறப்புல இருக்கக்கூடிய இந்த இரும்பு அணுக்கள் 4.5 பில்லியன் வருஷத்துக்கு முதல்ல ஒரு சூரியனுக்குள்ள ஹைட்ரஜன் ஃபியூஷனால உருவாகி அது வெடிச்சு இந்த பூமி உருவாகும் போது அதுல ஆழமான மண்ணுக்குள்ள புதஞ்சிருந்து
அந்த பூமியில உயிர்கள் உருவாகி அந்த உயிர் மனிதன் போன்ற ஒரு உருவமா பரிணாமம் அடைஞ்சு அந்த மனிதன் கலாச்சாரத்தை கண்டுபிடிச்சு 10,000 வருடங்களுக்கு பிறகு விவசாயம் செய்து இந்த மண்ணையும் இந்த கல்லையும் சூடாக்கி நான் இரும்புன்னு சொல்லி ஒன்று உருவாகுதுன்றதை கண்டுபிடிக்கல. அன்றுல இருந்து இன்று வரை இந்த சிறப்புல இருக்கக்கூடிய இரும்பு என்னென்னவாக மாறி இருக்கு, எத்தனை வாளாகி எத்தனை சாம்ராஜ்யங்களை சரிச்சிருக்கு, எத்தனை துப்பாக்கி சண்டங்களாக நெஞ்சுகளை துளைச்சிருக்கு. இதை நாங்க கன்சிடர் பண்றது இல்லை. அது அவ்வளத்தையும் கடந்துதான் என் கையில இந்த திறப்பாக வந்து நிற்கி. அதே போல நான் கையில இந்த திறப்பை வச்சிருக்கிற இதே கணத்துல இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு இருக்கு. இந்த பூமி சூரியனை சுற்றி கொண்டு இருக்கு. இந்த பூமி சூரியன் கொண்ட இந்த சோலார் சிஸ்டம் எங்களுடைய மில்கிவே கேலக்சியை சுற்றி கொண்டிருக்கு. இந்த மில்கிவே கேலக்சி இதை போல மில்லியன் கணக்கான கேலக்சி ஒரு வெடிச்சு சிதற ஒரு பட்டாசுல பறக்கிற துகள் போல ஒரு துகளுக்குள்ளதான் இவ்வளவு நடந்தோம். இந்த சிந்தனை இப்படியான ஒரு இன்டெலெக்சுவல் ஸ்டிமுலேஷன் தான் இந்த அரசியலை நோக்கி என்ன கிட்ட கொண்டு வரும். நல்ல ஒரு விளக்கம், நல்ல ஒரு அறிவு சார்ந்த விளக்கம். அடுத்ததாக எங்கள் அரசியல் கேள்வியல், எக்கனாமிக் கேள்வியல், ஜனாதிபதி தேர்தல் கேள்வியல் என்று நாங்கள் உங்கள வருகளை ஆர்வலுடன் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முதல் ஒரு கல்வி, நீங்கள் சொன்னீர்கள் வடமாகாணத்தில் நீங்க அறிவு சார்ந்த இதில் வேலை செய்கின்றீர்கள் என்று. அதை ஒரு சுருக்கமாக சொல்லி போட்டு நாங்கள் நமது கேள்வி பதில்களுக்கு குயிக்காக போவோம். நீங்கள் உங்கள் கட்சியை பற்றியும் கட்சியின் எதிர்காலம் பற்றியும் ஓரளவுக்கு சொன்னீர்கள். ஆனால் அடுத்த கட்டமாக நடைபெறும் மற்ற கேள்விகளை பார்ப்போம். நீங்கள் இப்பொழுது வடமாகாணத்தில் எப்படி உங்கள் கட்சி இப்ப இந்த ஜனாதிபதி தேர்தலும் எதிர்பார்த்து அதுக்கு முதல் பாராளுமன்றத்திலையும் குறிப்பாக வடமாகாணத்து இளைஞர்களை எப்படி நீங்கள் சேர்த்து உங்களோட அறிவு சார்ந்த இந்த இதில் கொண்டு போவீர்கள் என்ற ஒரு விளக்கத்தை குயிக்காக ஒரு உங்கள் மக்களுக்கு அறிவித்தார்கள். இலங்கையில தேர்தல் வரைபடத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இலங்கையில தேர்தல் வரைபடம் எப்பயுமே தேர்தல் வரைபடம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வடபகுதியும் கிழக்கு பகுதி மத்திய பகுதி ஒரு நிறத்திலையும் மற்ற எல்லா பகுதியும் ஒரு நிறத்திலையும் இது வந்து தேர்தல் மாறி தேர்தலாக தொடர்ச்சியாக நான் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். அப்ப என்னன்னு சொன்னா, நாங்கள் ஒரு அரசாங்கத்தை உருவாக்குகிறோம் இல்லாட்டி ஒரு ஜனாதிபதி உருவாக்குறோம்னு சொன்னா அது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தொகை மக்களினுடைய பிரதிநிதியாக இருக்க முடியாது. அப்படியான ஒரு அரசாங்கமோ அப்படியான ஒரு ஜனாதிபதியிலேயோ உண்மையான பயன் இல்லை என்பது எங்களுடைய ஆழமான நம்பிக்கை. அப்ப ஆகவே எங்களோட சமூகத்துல தலைமைத்துவத்துல 2 வகை இருக்கு. உங்களுடைய வீடியோ போய்விட்டது, வீடியோவை ஆன் பண்ணு. உங்களுக்கு தொலைபேசி அழைப்புகள் சரி. அப்ப என்ன சொன்னா, வடமாகாணம் அதே போன்ற இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நாங்கள் உருவாக்கும். அதே மாதிரி தலைமைத்துவம் என்ற போது 2 வகையான தலைமைத்துவம் இருக்கு. உண்டு மக்கள் இப்பொழுது இருக்கிற நிலை, அவர்களுக்கு என்ன தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்த ஒரு தலைமைத்துவம் இருக்கு. மக்களுடைய புரிதல் எப்பயுமே சரியானதாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. 2019 கோட்டாபய ராஜபக்சவை எடுத்துக்கொண்ட ஒரு குண்டு தாக்குதல் நடைபெறுது. அந்த குண்டு தாக்குதல் முஸ்லிம்களால் நடத்தப்படுது. அதனால ஒரு பயங்கரவாதம் இந்த நாட்டுக்குள்ள உருவாகுது என்று ஒரு பெரும்பான்மை மக்கள் சேர்ந்து அவரை தலைவராக்குறாங்க. மக்களுடைய சிந்தனை தவறில்லை, அவர்களுடைய சிந்தனைக்கு தேவையான தலைமைத்துவமும் அவர் உருவாக்குறார். ஆனா எங்களுக்கு பிறகுதான் தெரியவர் அந்த சிந்தனை உருவாக்கினது அவர்கள் தான் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு தேர்தல் செயல் இது. ஆனா இன்னொரு வகையான தலைமைத்துவம் இருக்கு.
மக்கள் இந்த தலைமைத்துவம் சொல்லும் கருத்தை ஏற்றுக்கொள்ளாத இடத்திலையும் அந்த கருத்தியலை இது சரின்ற நம்பிக்கையில மக்கள் அந்த இடத்தை நோக்கி வருவாங்கன்ற நம்பிக்கையில தொடர்ச்சியாக அரசியல் செயல்பாட்டு கூடாக தலைமைத்துவத்தை வழங்கி ஒரு மக்களை கொண்டு போறோம். அந்த தலைமைத்துவத்தை தான் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். வடபகுதியில் எங்களுக்கு பாரிய பரந்த ஆதரவு இல்லாட்டி இந்த மக்களுக்கு உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த இண்டிவிஜுவல்ஸ், அந்த புத்திஜீவிகள், அந்த ஆசிரியர்கள், அந்த லெக்சரர்ஸ், அந்த ஒரு நிர்வாகியா இருக்கலாம், ஒரு விவசாயியா இருக்கலாம், அனுபவம் மிக்க முதியவரா இருக்கலாம், அவர்கள் ஒன்றிணைப்பு நாளை ஒரு அரசாங்கத்தை உருவாக்கினாலும் இந்த வடபகுதி இந்த நாடு முழுக்க நாங்கள் அபிவிருத்தி செய்யணும்னு சொன்னோம். எங்களுடைய இயக்கத்தின் வலிமை சரியாக இருக்கும். இந்த நாட்டில் எல்லா இடத்துலையும் எல்லா துறையிலையும் எல்லா மொழியிலையும் வேலை செய்யக்கூடிய, இந்த நாட்டை முன்னேற்றுவதற்காக பாடுபடக்கூடிய அந்த நோக்கம் இருக்கிற உண்மையான தலைவர்களை உருவாக்கணும், அவர்களை ஒன்றிணைக்கணும். அந்த செயற்பாட்டை தான் நான் வடபகுதியில் செஞ்சு கொண்டிருக்கேன். நல்லது தம்பி சத்யபாலன். நானே தேவையில கேட்டுக்கொண்டிருக்கிறேன். வர வேண்டும் என்றுதான் நினைத்தேன். கோகுலன், இந்த விடயத்திலே நீங்கள் சொன்ன விவகாரங்கள், அதாவது வடபகுதியிலே நமக்கு ஒரு பாரிய ஆதரவு இல்லை என்ற ஒரு விஷயம் என்பிபியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். அதாவது உங்களுடைய இந்த ஆதரவு இல்லை என்ற நீங்க சொல்லுவதற்கான காரணங்களை பற்றி உங்களுடைய அறிவுசார் தேடலிலே நீங்கள் என்னென்ன விஷயங்களை அடையாளம் கண்டு கொண்டீர்கள், அதை தீர்ப்பதற்கு உங்களால் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த தேர்தல் ஒரு மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. அண்மையிலே ஒரு பதிவொன்றை பார்த்தேன். 4 முக்கிய மாவட்டங்களிலே ஜேவிபியினர், அதாவது என்பிபிக்கு மிக பாரிய அளவிலே வெற்றி வாய்ப்புகளுக்கான சாத்தியங்கள் இருப்பதாக ஒரு செய்தி ஒன்று உளவு தகவலாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 4 மாவட்டங்களிலுமே கணிசமாக கிட்டத்தட்ட ஒரு 30-40 லட்சம் வாக்குகள் அவர்களை நோக்கி திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறார். இந்த நிலைமையிலே வடபகுதி மற்றும் கிழக்கு பகுதிகளிலே இப்போது தமிழ் மக்கள் ஒரு தீர்மானமான வாக்குகளை தீர்மானிக்கிற சக்திகளாக இருக்கிறார்கள் என்று பேசப்படுகிற சூழ்நிலையில் உங்களுடைய செயற்பாடுகள் ஒரு மந்தகதியில் இருப்பதும் அல்லது அது ஒரு அத்தியாவசியமற்றது என்ற ஒரு மனோநிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா, அல்லது அதை பூஸ்ட் பண்ண வேண்டும் என்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கிறீர்களா, என்ன செய்கிறீர்கள்? நீங்க சொல்றது உண்மைதான். அதாவது என்னுடைய செயற்பாடுகள குறைவு இருக்குன்றது நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது இந்த நாட்டில மற்ற பகுதிகளோட பார்க்கும்போது வடபகுதியில என்பிபி ஜேவிபியினுடைய செயற்பாடுகள்ல மந்தகதி காணப்படுகிறது. அதற்கு பதில் எந்த ஒரு காரணமும் இல்லை. உண்மையான காரணம் நான் நேர்மையாக சொல்றேன். எங்களுடைய ஆளணி, நான் சொன்ன எங்களுடைய இயக்கத்தின் வலிமை இங்கே குறைவாக, அதற்கு வரலாற்று பின்னணி காணப்படுகிறது. அதாவது இந்த என்பிபி என்ற இந்த எங்களுடைய என்பிபி அமைப்பின் பிரதானமான கட்சியாகிய அரசியல் தலைமைத்துவமாக ஜேவிபி என்ற கட்சிக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில ஒரு நீண்ட வரலாறு ஒன்று. அந்த வரலாற்றோட எச்சங்கள் என்னத்தை எங்களுக்கு கொடுத்திருக்குன்னு சொன்னா, இன்று எங்களுடைய இந்த இயக்கத்திற்கும் தமிழ் மக்களுக்கு தமிழ் சமூகத்துக்கும் இடையில ஒரு பாரிய வெற்றிடம் ஒன்று. இந்த வெற்றிடத்தை நாங்க நிரப்ப வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த வெற்றிடத்தை நாங்க செயற்கையாக ஏதாவது ஒரு ஸ்டண்ட், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்டின் மூலம் அதை நிரப்புவது மிக இலகு. அதாவது நான் உங்களுக்கு 13+ தாரேன், நான் உங்களோட காணொலி உறுதியை திருப்பி தாரேன், ரணில் இப்ப செய்து கொண்டு போகக்கூடிய செயல்களை நீங்க பார்த்துக்கிட்டோம்னா வேற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட். ஆனா நாங்க என்ன செய்ய விரும்புவோம்னு சொன்னா, உண்மையாக மக்களுக்கு எங்களை பற்றி புரிந்துணர்வை ஏற்படுத்த விரும்புகிறோம். அதாவது நீங்க உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டுல அரச பயங்கரவாதம்ன்றது தமிழ் மக்களுக்கு எதிராக, இந்த ஜேவிபி கட்சியினருக்கு எதிராக பல தருணங்களில் அவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது. அது இந்த நாட்டுல வரலாற்று தீர்மானகரமான முறையில் மாற்றி இருக்கு. அதற்கு உதாரணம் 81ஆம் ஆண்டு யாழ் மூடர் தீ வைப்பு, 83 கலவரங்கள்,
87-89 இடையில் தெற்கில் ஏற்பட்ட சிவில் யுத்த நிலை, அதே போல 30 வருடங்களாக இங்கே வடக்கில் நடந்த சிவில் யுத்த நிலை, இந்த விடயங்களுக்குள்ள எங்களை பற்றி ஒரு தவறான பிம்பம் தமிழ் மக்கள் மத்தியிலும் பொதுவாக இளைஞர்கள் மத்தியிலும் உருவாக்கப்பட்டிருந்தது. அதுதான் இந்த கட்சியினுடைய வரலாற்று பின்னடைவுக்கு ஒரு காரணமாகிறது. தமிழ் சமூகத்தை நாங்கள் இருக்கும்போது விசேடமாக 2004ஆம் ஆண்டு வடகிழக்கு பிரிப்பு அந்த சம்பவம் தொடர்பான விஷயங்கள் தமிழ் மக்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியை, அதாவது அந்த சமூகத்தை ஜேவிபியை அவர்களுடைய இறையாண்மையை ஏற்றுக்கொள்ளாத, அவர்களுடைய சுயநிர்ணய உரிமையை மதிக்காத ஒரு இயக்கமாக பார்க்கறதுக்குரிய பின்னணியை உருவாக்கியிருக்கு. ஆனா நாங்க அந்த சம்பவங்களில் இருக்கக்கூடிய உண்மை நிலையை விளக்கப்படுத்தி அந்த மக்களை உண்மையா போய் சேர்ந்துன்றதுதான் எங்களுடைய நோக்கம். உதாரணத்துக்கு 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த சிச்சுவேஷன் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சுனாமி பேரலைக்கு பிறகு ஒரு நிலைப்பாடு வருகின்றது சொன்னா, இப்ப வெளிநாட்டில் வந்து நாட்டுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கு. இந்த தருணத்துல இடைக்கால சுனாமி நிவாரண சபை என்ற அடிப்படையில் வடகிழக்கு பகுதிகளில் வந்து நேரடியாக எல்டிடி ஆளுமைக்கு கீழே இருக்கிற பகுதிகளில் அவர்கள் நேரடியாக சர்வதேச நிதிகளை வாங்கக்கூடும் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. அந்த தருணத்துல ஜேவிபி வந்து அரசாங்கத்தில் ஒரு பங்காளி கட்சியாக இருந்தது. கத்திரிக்காவுடைய அரசாங்கம் வீழ்த்தப்பட போகக்கூடிய நிலையில் எங்களுடைய சப்போர்ட் பண்ணி அந்த தருணத்தில் தான் 17வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் உருவாக்கப்பட்டது. சுயாதீன ஆணைக்குழுக்கள் அந்த சீர்திருத்தத்தின் மூலம் நிறுவப்பட்டது. அந்த தருணத்துல நாங்க வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் ஒன்று போடுறோம், ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறோம். என்னத்தை மையப்படுத்தி 1987ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட இந்து இலங்கை ஒப்பந்தத்தில் அதனுடன் உருவாக்கப்பட்ட மாகாண சபைகள் ஒரு வருட காலத்திற்குள் வெகுஜன வாக்களிப்பு மூலம் ஒரு ரெஃபரண்டத்தின் ஊடாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு குளோஸ் வந்திருக்கு. அப்ப இவர்கள் ஜேவிபிக்கு கேள்விக்கு உட்படுத்தியது, இந்த வெகுஜன வாக்களிப்பை நடத்தாமல் தொடர்ச்சியாக இந்த மாகாண சபைகளை கொண்டு நடத்துவது சட்டத்திற்கு அமைவானதா? அதற்காக அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட ஒரு அமைப்பு சர்வதேச ரீதியில் பணம், அதாவது சர்வதேச நிதி உதவி பெறுவது, அதனூடாக ஒரு லெஜிடமசியை பெற்றுக் கொள்வது நியாயமா என்பதை சுப்ரீம் கோர்ட்டில் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அப்ப அந்த தருணத்தில் இந்த சுப்ரீம் கோர்ட்டின் நிர்ணயத்தின்படிதான் இந்த வடகிழக்கு பிரிப்பு அங்கு இழந்தது. உண்மையா அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்த விஷயம் வேறொரு விஷயம். ஆனா சுப்ரீம் கோர்ட் கிடைச்சிருக்கிற ஜட்ஜ்மெண்ட் வேறு. ஆனா இந்த வரலாறு இப்படி இருக்கும் அதே நேரத்தில் இன்றைய நிலை என்னன்றதுதான் நான் உண்மையில மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது வரலாற்று நடந்த சம்பவம் இதுதான் என்றதை நான் ஏற்றுக்கொண்டு அந்த சம்பவத்தினூடாக தமிழ் மக்களுடைய இறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதையும் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் தான் உண்மையான பாயிண்ட். அந்த சுனாமி கட்டமைப்பு கூடாக அந்த வடக்கு கிழக்கு பிரிபட்டது. இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதே மாதிரி 13வது திருத்தத்தின் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கண்களுக்கு விளங்க வருவதில்லை. அதனாலதான் எங்கள் மக்கள், வடகிழக்கு மக்கள் மத்தியில் ஒரு எல்லாருக்கும் ஒரு சந்தேகங்கள். இந்த நீங்க சொன்ன அந்த கோட்பாடும் அதில் வந்த வடக்கு கிழக்கு பிரித்து விட்டார்கள், ஏவிபியை நம்பக்கூடாது, என்டிபியை நம்பக்கூடாது ஒரு பிரச்சாரங்கள் போய்கொண்டிருக்கிறபடியால் தான் உங்கள் கட்சியின் முன்னேற்றம் நீங்க சொன்ன மாதிரி வடகிழக்கில் அப்படி உங்களை ஆண்மைப்படுத்திக் கொள்வது ஒரு இக்கட்டான நிலைமையாக இருக்குன்னு நான் நினைக்கின்றேன். அங்கதான் நீங்களும் என்னென்றால் நீங்கள் இந்த பிரச்சாரங்களை இன்று இந்த முறையாக குறிப்பாக வேற மெம்பர்ஸ் வந்தாலும் அதை
சரியான முறையாக வழங்கப்படுத்தி மக்கள் எல்லோரும் பிழைவிட்டார்களால் எல்லா அரசியல் கட்சியிலும் பிழைவிட்டார்கள். அதே நேரம் நான் வழங்கிக் கொள்வேன். ஜேவிபியில் ஒரு நேரத்தில் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் ரைட் என்று இருந்தது. இப்பொழுது நீங்கள் நடுநிலைமையாக பயணிக்கின்றீர்கள். அந்த நேரங்கள் அப்படியா இருந்திருக்கலாம். இந்த இதன் பிரகாரம் தான் உங்களுக்கு கூடுதலான சப்போர்ட் கிடைக்காத ஒரு நிலைமை வடகிழக்கில் இருக்கின்றது. இதையே நீங்கள் ஒரு கட்சியாக இப்பொழுது நீங்க நடுநிலைமை கட்சியா இருக்கிற நீங்கள் ஏன் நீங்கள் வடகிழக்கு மக்களிடம் அந்த நேரத்தில் இப்படி ஒன்று நடந்து விட்டது, இப்படிப்பட்ட காரியங்கள் தமிழ் மக்களோ இலங்கை மக்களுக்கு நடக்க முடியாத ஒரு சாரி எங்களை மன்னித்து விடுங்கள், நாங்கள் இவன் மொழி வாய்க்காலில் நடந்த சில விஷயங்களையும் கூட ஜேவிபி வந்து சில தீர்மானங்களை எடுத்ததால மக்கள் மத்தியில் ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டு உள்ளது. இப்ப நீங்கள் வந்து எப்பவும் ஒரு நல்ல ஒரு போக்கஸை வச்சு ஒரு நேர்மையாகவே உங்கள் அரசியலை கொண்டு போறீங்க. இனிமே நேர்மையாக கொண்டு போகணும் என்றால் உங்கள் தலைமைக்கூடம் உங்களை போன யங்ஸ்டர்ஸ் இப்படி வந்து சொல்றவரை துணிந்து நீங்கள் பிள்ளைகள் எல்லாரும் தான் சரி, உலகத்தில் ஒரு தெருவே நல்ல எல்லாரும் நோ ஒன்ஸ் பெர்ஃபெக்ட் ரைட். ஒரு அண்ணாதுரை சொன்ன மாதிரி, அண்ணாதுரையை கேட்ட அந்த காலத்தில் சொன்ன மாதிரி நானும் நல்லவனும் இல்லை, அதே நேரம் பத்மினி படிறாங்க பத்மினி மாதிரி நீங்களும் ஒரு ஒன்றுக்கு வர வேணும். என்னென்றால் எங்கள வடகிழக்கில் இருக்கிற அரசியல் கட்சிகள் இன்னொரு அரசியல் இதெல்லாம் ஒரு காம்படிஷன் தானே. நீங்கள் வந்து துணிந்து சில பிள்ளைகளை நீங்கள் மக்களிடம் நேர எடுத்து சென்று இப்ப குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் இங்கே வந்து நீங்கள் இண்டிஜினஸ் பீப்புள் அபரிஜினஸ் பீப்புளுக்கு எத்தனையோ ஆனால் ஒரு காலத்துக்கு முதல் கெவின் ராட்டன் அந்த பார்லிமெண்ட் வந்து ஒரு சாரி சொல்லிக்கிற ஹோல் ஆஸ்திரேலியாவே கலங்கிச்சு. அந்த ஒரு பெரும்பான்மையை நீங்கள் கொண்டு வந்தால்தான் தமிழ் மக்கள் மாத்திரமில்லை சிங்கள மக்களுக்கே நீங்கள் ஒரு நல்ல ஒரு உதாரணமா வரலாம். என்ற மற்ற அரசியல்வாதிகள் சொல்வதுண்டு செய்வதுண்டு. நீங்கள் வெளிப்படையாக மக்கள் மனதில் இடம்பெற வேண்டும் என்றால் நீங்கள் துணிந்து வந்து வேணும். எல்லாரும் பயன்பட்டதுதான். இதை நீங்க சொன்ன கருத்து மக்கள் மத்தியில் வடிவாக போகணும். அது அந்த கட்டமைப்பு சுனாமி டைம்ல என்ன நடந்தது, அது எப்படி போனா அது மாத்திரம் இல்லை. அந்த நேரத்தில் இந்த நீதிபதி கூட அந்த முடிவை வந்து தான் பிழை செய்து விட்டேன் என்று கூட சரத்தி சில்வா ஒரு நேரம் பப்ளிக்காவே சொல்லி இருந்தார். அதே நேரம் வந்து இந்த துப்பாக்கி நிலைமை அந்த நேரம் அதை அப்பீல் பண்ணி அதை செய்ய முடியாத காரியங்களும் அந்த மக்கள் மத்தியில் இருந்து அந்த இக்கட்டான சூழலில் நடந்த காரணம். சோ என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், நீங்கள் துணிந்து இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி பிழைவிட்டோம், பிழை நடந்தது காரணங்கள் அதை துணிந்து சொல்வது என்றால் நேரல் கோரிக்கை தொடர்ந்து கதையுங்கள். அதாவது நீங்கள் குறிப்பிட்டீர்கள், நீங்கள் இப்ப குறிப்பிடுவது என்னவென்றால் ஜேவிபி அந்த நேரத்திலே அந்த ஒரு முடிவை எடுத்தது, அது அந்த சூழ்நிலைக்கு அப்போது இருந்த அட்மாஸ்பியருக்கு அது சரியாக இருந்தது. ஆகவே அதை நாங்கள் தமிழ் மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறோம் என்று. அரசியல் ரீதியாக பேசுவோமாக இருந்தால் நீங்கள் இயங்குகிற அறிவுசார் அமைப்பினராக இயங்குபவர்களுக்கு இவை புரியக்கூடியது. ஆனால் பாமர மக்களுக்கு, சாதாரண பொதுமக்களுக்கு அவர்கள் ஒரு பகிரங்க அறிவிப்பை தான் விரும்புவார்கள். உங்கள் மத்திய குழு கூட்டங்களிலே இது தொடர்பாக அவர்கள் பரிசீலித்திருக்கிறார்கள். 2009 ஆண்டு யுத்தத்தின் நிறைவுக்கு பிறகு இந்த மக்கள் விடுதலை முன்னணி அவர்களுடைய கடைசிய இறுதியாக 2014 ஆண்டு அவர்களுடைய ஜெனரல் கான்ஃபரன்ஸ் சொல்றது, அதாவது நல்ல ஒரு தமிழ் பதம் ஒன்று இருக்கு, அதற்கூடாக கட்சியில தலைமைத்துவங்கள் அதே போன்ற அமைப்பு அனைத்துமே தீர்மானிக்கப்படுகின்றது. அப்ப அந்த ஜெனரல் கான்ஃபரன்ஸில் 2014 ஆண்டு ஒரு சுய விமர்சனத்தை செய்து கொண்டு நாங்கள் இந்த எடுத்த தீர்மானங்களினால் தவறு நடந்திருக்கின்றது, அது அந்த தருணத்தில் அரசியல் ரீதியாக சரியாக இருந்த போதிலும் நீண்ட கால பாதையில், அதாவது இந்த லாங் டேர்ம் எங்களுடைய
விஜனில் பார்க்கும் பொழுது அது எங்களுக்கு பாதகமான செயலை செய்திருக்கு. கட்சிக்கு அதுக்கு மேலாக எங்களுடைய மக்களுக்கு. அப்ப அத ஒரு சுய விமர்சனமா எடுத்துக்கொண்டு அந்த கட்சி தன்னை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கு. அந்த மாற்றி அமைத்த அந்த வடிவத்தினால்தான் இந்த தேசிய மக்கள் சக்தின்னு சொல்ற இந்த மக்கள் அமைப்பு உருவாகும். இந்த மக்கள் அமைப்பு உருவாக்கும் பொழுது அவர்கள் பகிரங்கமாக இந்த விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் என்ன, நாங்கள் அதையும் தவறை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. அதை தமிழ் சமூகத்திற்கு சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்து அவர்களின் மனங்களை வென்றெடுக்கக்கூடிய அளவிற்கு செயற்பாட்டில் தவறு இருக்கின்றது. ஆகவே இன்று நாங்கள் அனுபவிப்பது அந்த வரலாற்றுத்துறையின் எச்சங்களை. அதாவது சரியாக நீங்கள் பகிரங்கமாக எடுத்த முடிவு தமிழ் சமூகத்துக்கு சரி கொண்டு சேர்க்க முடியாதது. அதன் விளைவாக இன்று இந்த இப்படியான ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. ஆனால் தொடர்ச்சியாக இது இருக்க முடியாது என்று சொன்னால், இப்பொழுது இந்த ஜனாதிபதி தேர்தல், அதே நேரத்தில் இதை தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த பாராளுமன்ற தேர்தலோ நாங்கள் அரசாங்கத்தை உருவாக்கும் பொழுதாவது அதற்கு சரியான பிஸியானால் அது நீங்கள் உங்களுக்கு இன்னைக்கு இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான சொன்னீர்கள். ஐடி கான்ஃபரன்ஸ் வந்து இன் 6:37 கூட நான் போவேன். ஃபினிஷ் பண்ணிட்டு டக்குனு போவேன். அது பிரச்சனை இல்லை. அப்ப தமிழ் சமூகத்திற்கு இந்த செய்தியை சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்க முடியாமல் போனதற்கு நான் வருத்தப்பட்டு போதாது. அதற்கான மாற்று முடிவுகளை ஏற்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் நான் இன்னொரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். இன்று நாங்கள் இங்கே செயற்பட்டுக் கொண்டிருப்பது ஒரு புதிய தலைமுறை. அதை நாங்கள் கட்டாயம் நினைத்து பார்க்க வேண்டும். 2004ஆம் ஆண்டு இந்த செயற்பாடு நடக்கும்போது நான் ஒரு 8 வயது சிறுவன். அப்ப வரலாற்றின் சுமைகளை நான் தோளில் சுமந்து கொண்டுதான் என்னுடைய அரசியல் பயணத்தை போய்கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்பொழுது நாங்கள் தமிழ் சமூகத்துக்குள் இன்னும் மிகவும் வீரியமாக பெனட்ரேஷன், நாங்கள் சமூகத்துடன் ஒன்று சேர்ந்து சமூகத்தோடு இருக்கிறவர்களை நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும். இன்று எங்களுடைய சமூகத்தில் உண்மையில் சமூகத்தை முன்னோக்கி கொண்டு போவதற்கான சமூகத்துடன் இன்று தமிழ் சமூகத்துடன் நாங்கள் ஒன்றிப்பதற்கான வாய்ப்புகள் அநேகமான முறையில் உருவாகி இருக்கின்றன. இப்ப வரக்கூடிய நாட்களில் என்னுடைய யூடியூப் சேனல் ஆன்லைன்ல வருகிறது. அதாவது நான் ஒரு யூடியூப் நிகழ்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறேன். இந்த ஜனாதிபதி தேர்தலையும் அதே தமிழ் மக்களினுடைய அரசியலையும் மையப்படுத்தி, ஆகவே அதிலேயும் நான் உங்களை தொடர்ச்சியாக சந்திக்கணும்னு நினைக்கிறேன். தமிழ் மக்களுக்கு நாங்கள் பகிரங்கமா மன்னிப்பு கேட்போம். அந்த இடத்திற்கு கட்சி வரும். அந்த மத்திய குழு தீர்மானம் என்ற இடத்தில் நான் ஒரு மத்திய குழு உறுப்பினர் அல்ல. நான் ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு தொடர்பான செயற்குழு, அந்த செயற்குழுவில் உறுப்பினராக இருக்கின்றேன். ஆகவே மத்திய குழுவிற்கு இந்த செய்தியை நாங்கள் இந்த கட்டாயம் இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்ற செய்தியை கொண்டு போய் சேர்ப்பது என்னுடைய கடமையாக நான் உணர்கிறேன். தமிழ் மக்களை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய, வட பகுதியில் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாளராக அது என்னுடைய கடமை. ஆகவே அந்த கடமையை கட்டாயம் நான் நிறைவேற்றுவேன். இப்படிப்பட்ட பதிலைத்தான் நம்ம மக்களும் எதிர்பார்க்கின்றார்கள். நீங்கள் தொடர்ந்து அப்படிப்பட்ட வேலையை செய்து கூடிய சீக்கிரத்தில் உங்கள் முடிவுகளை எடுப்பதை நல்ல நினைக்கின்றேன். இந்த வழியில் ஒரு மன்னிக்கவும் சிவநாதர், ஒருவர் முகநூல் பக்கத்தினூடாக ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். சோமவன்ச அமரசிங்க போன்ற உங்களுடைய முன்னாள் தலைவர் மற்றும் அனுருகுமார திசாநாயக்காவின் கொள்கைகள் வேறு வேறானவை என்ற ஒரு நிலைப்பாடு உங்களுக்குள் இருக்கிறதா? அல்லது சோமசிங்க அமரசிங்கவினுடைய அந்த கால இன முரண்பாடுகள் தொடர்பான நிலைப்பாடுகள் இருந்து இப்போது எந்த அளவுக்கு அனுருகுமார திசாநாயக்காவின் தலைமையிலான என்பிபி முன்னேற்றகரமான செயற்பாடுகளை செய்கிறது என்ற ரீதியில் கேட்டால் என்ன சொல்வீர்கள்? அதிகமாக தேசிய ரீதியான பிரச்சனைகளை விட தமிழ் மக்களுடைய இன ரீதியான கேள்விகளுக்குள் தான் அதிகம் நேரத்தை செலவிடலாம் என்று நம்புகிறேன். என்றால் தமிழ் மக்களுக்கான என்பிபியை கொண்டு சேர்ப்பது என்றது
என்ற வகையில் தான் அதை கேட்க விரும்புகிறேன். ஆம், சொல்லுங்கள். அதாவது எந்த ஒரு கருத்தும் எந்த ஒரு கருத்தியல் தத்துவமும் காலத்துக்கு அமைய அது இசைவாக்கம் அடைந்து அது அடாப்ட் ஆகி அது முன்னேறாவிட்டால் அது அப்படியே அழிந்து போய்விடும். அதை நாங்கள் கட்டாயம் புரிந்து கொண்டால்தான் உங்களால் ஒரு மார்க்சிச தத்துவத்தை பின்பற்ற முடியும். ஆக நாங்கள் சொல்வது, நாங்கள் புரிந்து கொண்ட விடயம் என்னவென்றால், இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கான இறையாண்மை, அதே போன்று தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகள், அவற்றுக்கான ஒரு ரெகன்சிலியேஷன் எங்களுக்கு கட்டாயம் நிலைநிறுத்தப்பட வேண்டும். அந்த ரெகன்சிலியேஷனுக்கு பல வடிவங்கள் இருக்கின்றது. ஒன்று, முதலாவது, இந்த நாட்டில் இரண்டாம் தர குடிமக்கள் என்று யாரும் வாழ முடியாது. இன்று வடபகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தமிழனாக நான் ஒரு காவல் நிலையத்தில் சென்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பேனாக இருந்தால், ஒரு வாக்குமூலத்தை கொடுப்பேனாக இருந்தால், சிங்கள மொழி மூலம் பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலத்தில் என்னிடம் கைகாத்து வாங்கிக் கொள்வார்கள். அது என்ன எழுதியிருக்கிறது என்று தெரியாமலே நான் கையொப்பமிடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றேன். இது ஒரு மாபெரும் உரிமை மறுப்பு. அதை விட நாங்கள் இன்னும் ஆழமாக போனோம் என்றால், இன்று தமிழ் சமூகம் இந்த 30 வருட யுத்தம் நிறைவுற்ற பிறகு இன்னும் 15 வருடங்கள் நாங்கள் கடந்திருக்கிறோம். இந்த 15 வருடங்களில் நாங்கள் உண்மையில் செய்ய வேண்டிய பல விடயங்களை செய்யாமல் இன்னும் காலம் கடந்திருக்கின்றோம். இன்னும் இந்த நாட்டில் காணாமல் போனோர் என்றும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதே போல் இன்றும் அரசியல் குற்றவாளிகள், போர் குற்றவாளிகள் என்ற ரீதியில் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அன்று இந்த கட்சி இந்த விடயங்களை பார்த்த விதமும் இன்று இந்த கட்சி இந்த விடயங்களை பார்க்கும் விதமும் மாறி இருக்கிறது. காரணம் என்ன? அன்று இது கட்சி மையத்தை மட்டும் கொண்ட ஒரு கலந்துரையாடலாக இருந்தது. இன்று அதற்கு வெளியிலிருந்து புத்திஜீவிகள், சிவில் அமைப்புகள், அது போன்ற பல பொதுமக்கள், பொது செயற்பாட்டாளர்கள் ஒன்றிணைந்த மக்கள் இயக்கமாக மாறும் பொழுது உண்மையில் அவர்களுடைய சிந்தனையில், அவர்களுடைய கொள்கைகளில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவேதான் 13ஆம் சீர்திருத்தத்தை ஒரு தருணத்தில் எதிர்த்து அதை ஏற்றுக்கொள்ளாத 87ஆம் ஆண்டிலிருந்து 89 வரை யுத்தம் செய்த சிவில் யுத்தத்தை உருவாக்கிய கட்சி இன்று 13ஆம் சீர்திருத்தம் அது முழுமையான தீர்வாக அமையாவிடனும் தமிழ் மக்கள் அதை ஒரு உரிமைக்கான வெற்றியாக பார்க்கிறார்கள். ஆகவே நாங்கள் அதை நிராகரிப்போமானால் மீண்டும் இந்த தமிழ் சமூகத்திற்கான ஒரு உரிமை மறுப்பை நாங்கள் செய்வதாக அது மாறும். ஆகவே நாங்கள் இந்த 13ஆம் சீர்திருத்தம் கட்டாயம் அரசியலமைப்பில் இருக்கும் மாறு அது நடைமுறைப்படுத்தப்படும். ஆனால் எங்களுடைய நாட்டில் இந்த இன ரீதியான பிரச்சனை இந்த அரசியலமைப்பின் ஊடாகத்தான் புகுத்தப்பட்டது. ஆகவே இதற்கு அரசியலமைப்பின் ஊடாகத்தான் நாங்கள் விரிவு காண முடியும். ஆகவே எங்களுடைய புதிய ஒரு அரசியல் அமைப்பு இந்த நாட்டில் அனைவரும் சமமான குடிமக்களாக மதிக்கப்படும். அவர்களுடைய சுய கௌரவம், அவர்களுடைய உரிமைகள், அவர்களுக்கான எதிர்பார்ப்புகள் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு அரசியல் யாப்பை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதை நாங்கள் தீர்மானித்து மக்களுக்கு வழங்கும் ஒரு தீர்வாக அது ஒருபோதும் இருக்கக்கூடாது. தமிழ் மக்கள், தமிழ் சமூகம், அதே போன்று அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு தீர்வாக அமைய வேண்டும். அது இந்த நாட்டில் இருக்கும் அனைவராலும் ஏற்றுக் கொள்ளப்பட வேண்டும் எனும் இடத்திற்கு இன்று இந்த அமைப்பின் கொள்கைகள் மாற்றமடைந்து வந்திருக்கின்றன. இதை நான் ஒரு முன்னேற்றகரமான இதாகத்தான் நான் பார்க்கிறேன். அடுத்ததாக நான் உங்களிடம் கேட்க விரும்புவது, உங்களுடைய கட்சி இன்று NPP என்ற அமைப்பு தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளை வைத்து நாங்கள் பேசுவோமாக இருந்தால், இன்று உங்களுக்கு எதிராக ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற ஏனி ஐக்கிய மக்கள் சக்தியாக இருக்கட்டும், ரணில் விக்ரமசிங்கவனுடைய அமைப்பு அல்லது ஒன்று உருவாகி கொண்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். அது ஒன்று. அடுத்ததாக பொதுஜன பெரமுனா என்ற இவை எல்லாமே பல்வேறு கூட்டணிகளாக தேர்தலிலே களமிறங்குகிறார்கள். பிரபலமான முகங்கள் எல்லாம் அவர்களுடன் வந்து இணைகிறார்கள். அவர்களுக்கு என்ற ஒரு வாக்கு வங்கி ஒன்று பெரிதாக உருவாக்கி கொண்டு வருவதாக கருதப்படுகின்றது. நீங்கள் தனித்து போட்டியிட விரும்புகிறீர்கள். அதனுடைய
பலன் எவ்வாறு இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? ஒரு பிரபலமான ஏற்கனவே வாக்கு வங்கிகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் உங்களோட கட்சியோடு கடந்த முறை தேர்தல்களிலே ஒப்பீட்டு ரீதியாக பாரிய வித்தியாசம் உள்ள வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடியவர்கள் இன்று இன்னும் பலமான கூட்டணிகளை தாங்கள் அமைப்பதாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் பிரபலமானவர்கள் எல்லோரும் கூட சென்று அந்த கட்சி தலைவர்களுடன் அந்த கூட்டணிகளிலே இணைகிறார்கள். இது தென்னிலங்கை நிலவரமாக இருக்கிறது. இந்த தென்னிலங்கை நிலவரத்தை நீங்கள் உங்களுடைய என்பிபி கட்சி இப்போது எப்படி அணுகுகிறீர்கள்? இந்த பாரிய கூட்டணிகளை எதிர்த்து தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு சக்தியோடு ஜேவிபியும் அனுர்குமார் திசாநாயக்கவும் இருக்கிறார்களா? நான் இந்த கூட்டணிகள் உருவாக்கப்படுகின்ற கூட்டணிகளை பற்றி நாங்கள் பார்க்கும்போது இவை வெறுமனே தேர்தல் கூட்டணிகள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது பல கோடி ரூபாய் பரிமாற்றங்களுக்கு அமைவாக தேர்தல் காலத்தில் அனுகூலிய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ். இவற்றுக்கு பின்னணியில் எந்த மாபெரும் கருத்தியல் மாற்றமோ அப்படி இல்லாவிட்டால் மாபெரும் ஒரு அமைப்பு ரீதியான வலிமையோ இல்லாட்டி அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களின் ஒன்று சேர்க்கையோ நடைபெறவில்லை. இது வெறுமே சூட்கேஸ்கள் மாற்றப்பட்டு ஒப்பந்தங்கள் கைத்தாத்திட்டு செய்யப்படுகின்ற ஒரு செயற்பாடு. ஆனால் தேசிய மக்கள் சக்தியை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் இந்த தேசிய மக்கள் சக்தியில் ஜேவிபி எனும் அரசியல் கட்சிக்கு மேலதிகமாக 23 வித்தியாசமான அமைப்புகள் இருக்கின்றன. அந்த 23 அமைப்புகளில் ஒரு அமைப்பு தான் தேசிய புத்திஜீவிகள் அமைப்பு. நான் தேசிய புத்திஜீவிகள் அமைப்பை பிரதிநிதித்துவம் செய்வதனால் கூறுகிறேன். அப்பொழுது இந்த அமைப்பு 2018ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முதலிலேயே இது உருவாக்கப்பட்ட நோக்கம் என்ன? இந்த ஜேவிபி என்று சொல்லப்படும் மக்கள் விடுதலை முன்னணி எனும் ஒரு அரசியல் கட்சியினர் மட்டும் இந்த நாட்டை மாற்ற முடியாது, இந்த நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. உண்மையான ஒரு சமூக பொருளாதார அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றால் மக்களின் பங்களிப்பும் அது அந்த அரசியல் மாற்றத்தை ஏங்கி இருக்கும் செயற்பாட்டாளர்கள், புத்திஜீவிகள், மக்கள் அனைவரினதும் ஒன்றித்த ஒரு முயற்சியே ஒரு சமூக பொருளாதார அரசியல் மாற்றத்தை உருவாக்கக்கூடியது. இந்த தெளிவுடன் தேர்தலுக்காக அன்றி உண்மையான அரசியல் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் இந்த தேசிய மக்கள் சக்தி. ஆகவே இது ஒரு தனி அமைப்பு அல்ல, இது ஒரு கூட்டணி. இதில் மொத்தம் 24 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்த 24 உறுப்பினர்களுக்கும் இந்த அமைப்புக்குள் உட்கட்சி ஜனநாயகம் என்பது கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது இங்கு யாரும் அனுபவமாக நாளைக்கு ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர் தாண்டொன்றித்தனமாக நினைத்த முடிவுகளை எடுக்க முடியாது. மத்திய குழு கூடி அல்லது அரசியல் குழு கூடி அதனூடாகவே முடிவுகள் எடுக்கப்பட்டு அதனூடாகவே கொள்கைகள் வகுக்கப்பட்டு அதன்படியே செயற்படும். ஏனென்றால் அப்படியான ஒரு அரசியல் கட்சியினால் மட்டும்தான், அப்படியான ஒரு அரசியல் இயக்கத்தினால் மட்டும்தான் எந்த ஒரு சம்பளமும் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்களுடைய இளமையையும் திறமையையும் அவர்களுடைய உழைப்பையும் வழங்குவதற்கான ஒரு சூழ்நிலை இளைஞர்களுக்கு கொடுக்க முடியும். ஏன் நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு நோக்கத்திற்காக வலிமையுடன் போராடுகின்றோம். இதுதான் இந்த அரசியல் கூட்டமைப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய வலிமை. நான் அதுதான் நினைக்கிறேன். இந்த என்பிபி கடந்த காலங்களில் கொட்டாச சபாவ எனும் ஒரு அமைப்பை உருவாக்கியது. அதாவது கொட்டாச சபை என்பது இந்த என்பிபி மத்திய குழு மேல் இருக்குமாயின் அந்த மத்திய குழுவில் இருக்கும் அதிகாரம் எப்படி எங்களுடைய அடிப்படை கிராமம் வரைக்கும் பரவுவதற்கான வழி கட்டமைப்பு. ஆகவே ஒரு தேர்தல் ஆசனமாகி அந்த ஒரு தேர்தல் ஆசனத்தில் பல இந்த வட்டாரங்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் ஒரு குழு இருக்கும். அந்த குழு அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் ஏற்புக்கு அமைய ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படும். இந்த வட்டார குழுக்களின் அதிகாரிகள் ஒன்று சேர்ந்து ஒரு ஆசன குழு உருவாக்கப்படும். அதாவது இந்த வட்டாரத்தில் இருந்து 20 உறுப்பினர்கள் சேர்ந்து 8 வட்டாரங்கள் சேர்ந்து 14 உறுப்பினர் கொண்டு ஒரு ஆசன குழு உருவாக்கப்படுகிறது. அதற்கு மேல் ஆசனங்கள் ஒன்று சேர்ந்து மாவட்ட குழு உருவாக்கப்படுகின்றது. மாவட்ட குழுக்கள் ஒன்று சேர்ந்து தேசிய குழு உருவாக்கப்படுகின்றது.
அப்போது ஆகவே கீழிருந்து மேலும் மேலிருந்து கீழ் ஜனநாயகமும் சுயநிர்ணய உரிமையும் இந்த அமைப்பிற்குள் காணப்படுகிறது. உதாரணத்திற்கு நான் ஒரு கூறுகிறேன். சுன்னாகம் ஒரு உதாரணமாக எடுத்தேன்னு சொன்னா, சுன்னாகத்திற்கு ஒரு யாழ்ப்பாணத்தில் உண்மை குடிநீர் வழங்குதல் இல்லை, நாங்கள் கிணறு நீர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக. இப்பொழுது உதாரணத்துக்கு நான் சொல்ல, சுன்னாகத்திற்கு நாங்கள் குடிநீர் அதாவது குழாயின் மூலமாக நீர் வழங்குவதற்கான ஒரு வேலை திட்டத்தை கொண்டு வருவோமா? அந்த வேலை திட்டத்தை சுன்னாகம் ஆசனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரம் சுன்னாக ஆசனத்திற்கு ஒவ்வொரு வட்டாரமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு அதற்கு இருக்கக்கூடிய ஒரு வட்டாரம் புகையை அல்லது வேறொரு பயிற்சியில் ஈடுபடக்கூடிய வட்டாரம், அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது. உங்களுடைய குழாய் நீரை எடுத்து எங்களால் விவசாயம் செய்ய முடியாது, ஆக எங்களுக்கு திட்டத்தில் இல்லை என்று சொல்வது, அதுக்கு முரண்படுவார். அப்படியாயின் அவர்கள் இந்த வட்டார குழு ஆசன குழுவின் தீர்மானத்தை மறுதளித்து நேரடியாக அதற்கு மேல் இருக்கக்கூடிய மாவட்ட குழுவிற்கு ஒரு மறுபரிசீலனைக்காக இதை அனுப்ப முடியும். அந்த மாவட்ட குழு அந்த மறுபரிசீலனை ஏற்றுக்கொண்டு அதற்கான ஒன்று செயற்பாட்டை ஏற்படுத்தும் அல்லது அவர்களுடைய மறுதளிப்பை ஏற்றுக்கொள்ளும். இப்பொழுது மாவட்ட குழு இந்த தருணத்தில் சொல்லலாம், வட்டாரத்திற்கு இல்லை, இது குடிநீருக்கான வடிகால் அமைப்பு திட்டம், அதாவது சுத்தமான குடிநீர் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த திட்டம் நிறுவப்படுகின்றது. உங்களுடைய விவசாய தேவைகளுக்காக உங்களுக்கு விருப்பமான முறையில் நீங்கள் குழாய் நீர் எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள், அதற்கு தேவையான பின்னணியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். இந்த திட்டம் குடிநீருக்காக சுத்தமான குடிநீர் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று உறுதி செய்வதற்காக நடத்தப்படுகின்றது என்பதை மாவட்ட குழுவிலிருந்து பெற்றுக்கொள்ளும் போது கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். இப்படியான ஒரு அரசியல் கட்டமைப்பு உள்ள ஒரு இயக்கம் என்பதனால்தான் எங்களுக்கு வலிமையான நம்பிக்கை இருக்கின்றது. நாளை நாங்கள் ஆட்சியை பெற்ற பிறகு அல்லது ஆட்சியை நாங்கள் பெற்ற பிறகு சரியான முறையில் எங்களால் இந்த அரசியல் பொருளாதார மாற்றத்தினை ஏற்படுத்த முடியும் என்று. சமூக அரசியல் பொருளாதார மாற்றம். அடுத்ததாக நாங்கள் விரைவாக செல்ல வேண்டும். நேரம் மிக வேகமாக கடந்து கொண்டிருப்பதால் பல கேள்விகள் இருப்பதால் அடுத்த இந்த என்பிபியினுடைய எழுச்சி என்பதை நாங்கள் கடந்த அறகலைய போராட்டங்களின் போது பெரிதாக அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்போது ஜனாதிபதி தேர்தலிலே இந்த அறகலைய அமைப்பினர் தனியாக போட்டியிடுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் சார்பாக நுவன் போபகே அவர்கள் இப்போது கட்டுப்பணம் செலுத்தி இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. உங்களால் ஏன் அறகலைய போராட்டக்காரர்களுடன் ஒன்றிணைந்து இந்த சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட முடியவில்லை? அல்லது உங்கள் கட்டமைப்புக்குள் அவர்களும் ஒரு சமாந்தரமாக பயணிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம்? அதாவது யாருக்கும் அரசியலில் எப்படியான செயற்பாடுகளும் ஈடுபடுவதற்கு ஒரு சுதந்திர உரிமை இருக்கின்றோம், நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் அறகலைய என்பது எங்களுடைய இலங்கை மக்களுக்குள் உருவாகிய ஒரு உணர்வு ஒழிய, அதனால் இந்த உணர்ச்சியினால் ஏற்பட்ட வெளிப்பாடு ஒரு போராட்டம் ஒழிய அதற்கு யாரும் உரிமை கோர முடியாது. அந்த அறகலை போராட்டத்திலும் அதை தொடர்ந்து ஏற்பட்ட பிரச்சனைகளிலும் முன்னின்ற ஒரு செயற்பாட்டாளர் நுவன் போபகே, அதை யாராலும் மறுக்க முடியாது. அவரை நாங்கள் பாராட்டுகிறோம், அவருடைய இந்த முயற்சியையும் நாங்கள் பாராட்டுகிறோம். இதை நாங்கள் ஒரு என்னவாக நான் முதலில் கூறியது போலதான் ஒரு கருத்தியலான போராட்டமாகத்தான் அவருடைய இந்த வேட்புமனு தாக்கலை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது ஒரு கருத்தியல் இருக்கலாம், ஆனால் அந்த கருத்தியல் வெற்றி பெற வேண்டுமாயின் அந்த கருத்தியல் பிராக்டிக்கலாக வேலை செய்யக்கூடிய தேவையான அந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே அதுதான் அறகலைய போராட்டத்தில் நாங்கள் பார்த்த விஷயம். இன்று நீங்கள் பங்களாதேஷில் நடக்கக்கூடியதை பார்க்கலாம், இல்லாட்டி அரப் ஸ்பிரிங்கின் போது எகிப்தில் நடந்த விடயங்களை நீங்கள் பார்க்கலாம். அதாவது கட்டமைப்பில் இல்லாத ஒரு போராட்டத்தினால் மீண்டும் ரணில் விக்ரமசிங்க ஒருவர் தான் வந்தாருடைய ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்குள்ளாக புதிய ஒரு அரசாங்கத்தை உருவாக்க முடியாது பிரச்சனை வந்து இருக்கின்றது. ஆகவே அதனால்தான் இது சரியான ஒரு நோக்கத்தை இலக்கை வைத்து அந்த இலக்கை நோக்கி
பிராக்டிக்கலான ஒரு முறையில் பயணிக்க வேண்டிய அவசியம் தேவைப்படுகின்றது. ஆகவே அவர்களை சமாந்தரமான ஒரு செயற்பாட்டாளர்களாக பார்க்கின்றோம். அவர்களை நாங்கள் உண்மையில் we commend them for their efforts. சரி, நல்லது. அடுத்ததாக நான் கேட்க விரும்புகிறது, தேர்தல் காலங்கள் வரும்போதும் சரி, அல்லது மக்கள் திரட்சி அல்லது மேதின கூட்டங்கள் என்று சொல்லுகிற போதெல்லாம் பொதுவாக உங்களை பற்றி தமிழ் மக்கள் வரலாற்றிலிருந்து பார்க்கும்போது உங்கள் கட்சியினால் பெருந்திரளான மக்களை அணிதிரட்ட முடிகிறது. மேதின கூட்டங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மக்கள் உங்களோடு நிறைய பேர் வருகிறார்கள். மற்ற கட்சிகளோடு ஒப்பிடும்போது அவர்களை விட நீங்கள் அதிக அளவிலான மக்களையும் தொழிற்சங்கங்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கக்கூடிய அமைப்பாக ஜேவிபி என்பிபியை பார்க்கப்படுகிறது. ஆனால் தேர்தல்கள் என்று வரும்போது இவை வாக்குகளாக உங்களை நோக்கி வருவதில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதை நீங்கள் ஆராய்ந்திருக்கிறீர்களா? ஒரு அறிவுசார் அமைப்பாக உங்களுடைய அது ஏன் நிகழவில்லை, அதை எப்படி நிகழ வைப்பது என்பது தொடர்பாக உங்கள் அமைப்பு நிச்சயமாக ஆராய்ந்திருக்கும். அது தொடர்பாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்கள்? என்றால் தமிழ் மக்கள் மத்தியிலே அப்படியான ஒரு அபிப்பிராயம் இருக்கு. கட்டாயமாக இது அந்த முதலாவது கேள்வியில் நீங்கள் நினைக்க வேண்டாம், அந்த வாக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நான் நலிவுறுத்தி சென்று விட்டேன் என்று அதற்கும் சேர்த்து பதிலளிக்கிறேன். அரசியலில் கணக்கிடுதல் என்பது 1, 2, 3 என்று நேர்பாதையில் பயணிக்கும் ஒரு வரைவு அல்ல. அரசியல் என்பது பாரிய மாற்றங்களும் வீழ்ச்சிகளும் எழுச்சிகளும் ஏற்படக்கூடிய ஒரு களம். அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 70 வருடங்களாக மாறி மாறி பச்சை நீளம் என்று ஆட்சி செய்த இந்த நாடு திடீரென்று பொதுஜன பெரமுன என்ற ஒரு கட்சி 2019 வந்து அந்த 2 பாரிய கட்சிகளும் இருந்தவன் தெரியாமல் காணாமல் போய்விட்டன என்று. அதே போல்தான் இன்று நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், மக்களின் தேர்தலில் ஒரு மனநிலை இருக்கின்றது. நான் ஒரு விசேடமான ஜனாதிபதி தேர்தலில் நான் ஒரு வாக்களிக்க போகிறேன். அந்த வாக்கு ஒருவரின் வெற்றியை தீர்மானிக்க வேண்டும். அப்படி இல்லை, அந்த வாக்கு ஒருவருக்கு தோல்வியை தீர்மானிக்க வேண்டும். இலங்கையில் அநேகமான ஜனாதிபதி தேர்தல்களில் ஒருவரை வெற்றி பெற ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்ததை விட வேறொருவரை தோற்கடிப்பதற்காகவே வாக்களித்திருக்கிறோம். மீண்டும் மீண்டும் செய்திருக்கிறோம். ராஜபக்சவை தோற்கடிக்கிறதுக்காக மைத்ரிபால சிறிசேனாவை கொண்டு வந்திருந்தோம். இப்படியான நிலையில் முதலாவது மக்களுக்கு இந்த இயக்கத்தினால் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு எண்ணம் வர வேண்டும். அதாவது சமூகத்தில் அப்படியான ஒரு பேச்சு இருக்க வேண்டும். இந்த முறை இதற்கால் வெற்றி பெற முடியும், இந்த முறை இதற்கு வரவே வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டுக்கு என்ன நடக்கும்? இந்த மக்கள் ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்கின்றது. இந்த த்ரெஷ்ஹோல்டை கடந்த பிறகு மக்கள் இந்த த்ரெஷ்ஹோல்டு தான் இதற்கு முதல் தேர்தல்களில் எங்களை இன்னுக்கு பிடித்து வைத்துக் கொண்டிருந்தது. இதற்கு வாக்களித்து இவர் வெற்றி பெற போவதில்லை. ஆகவே இந்த தருணத்தில் இவர் வருவதை தடுப்பதற்கு இந்த இடத்தில் வாக்கை பயன்படுத்துவோம். இந்த முறை இந்த த்ரெஷ்ஹோல்டு நாங்கள் ஏற்கனவே அதை கடந்து விட்டோம். இப்போது மக்கள் பார்க்கிறார்கள், இந்த முறை எங்களுடைய வாக்கு என்பிபிக்கு தான் என்று எந்த ஒரு பயமும் இல்லாமல் வெளிப்படையாக கூறும் மக்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். ஆகவே இந்த முறை இரண்டாவது கேள்வி இல்லை, வெற்றி என்பது எங்களுக்கு கைவசம் கிடைக்கும் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் நாங்கள் தான் அதை எட்டி பிடிக்க வேண்டும். நல்லது. ராஜ் சிவநாதன், தொடர்ச்சியாக நீங்கள் தமிழ் பொது வேட்பாளர் மற்றும் அந்த விடயங்கள் தொடர்பான கேள்விகள் இருந்தால் அவற்றுக்குள் செல்லலாம். ஓகே, நன்றி அருள். குறிப்பாக அந்த கேள்விகளுக்கு போகுதல், இப்பொழுது வாக்கு இதுகளின்படி குறிப்பாக கடைசியாக நாமளும் இந்த தேர்தலில் ஈடுபட்டபடியால் உங்களுக்கு இருந்த வாக்கு சப்போ கூடியிருக்குமா, குறையுதா, அல்லது இது உங்களை இன்னும் உங்கள் வெற்றிக்கு அது ஒரு ஊக்கமாக இருக்குமா, இல்லாட்ட உங்களுக்கு அது ஒரு சந்தேகம் உள்ளதா? அதை மாத்திரம் சொல்லிவிட்டு அடுத்த கட்டமாக நான் உங்களிடம் கேட்க விரும்புவது, பொது வேட்பாளர் என்ற கொஸ்டினை விட ஒரு ஒரு விளக்கத்தை தாருங்கள். உங்கள் கட்சியில் ஒரு சின்ன ஒரு குறைபாடு என்றால், உங்கள் கட்சியில் உங்கள் தலைவர் அனுராவா இருக்கட்டும், வேறு யாராலும் இந்த நாட்டில் நடந்த ஊழல்களையும் ஊழல்வாதிகளையுமே திருப்பி மேடைகளில் சொல்லு வருகிறது ஒழிய
ஒரு நாட்டை எப்படி கட்டி அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எப்படி கொண்டு போகணும் என்ற ஒரு கருத்தாக்கம் பெருசாகவும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு டாக்டர் லைன்ல வந்து மக்களுக்கு விளங்கக்கூடிய விதமாகவும் இல்லை என்ற ஒரு குறைபாடு இருக்கின்றது. சோ இந்த ரெண்டு பதில்களுக்கும் குறிப்பாக நீங்கள் போக வேண்டியிருக்கிறதால் குறிப்பாக சொல்லிவிட்டு கடைசி கேள்வியாக பொதுவேட்பாளருக்கு போவோம். முதலாவது, நீங்கள் வெல்லுறதுக்கு உங்களுக்கு நீங்க நினைக்கிறீர்களா நீங்கள் வெல்லுவீர்கள் என்றும், அப்படி அதே நேரம் நீங்க வெல்ல முடியாமல் அனுராவால் வெல்ல முடியாவிட்டால் ஒரு பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் வரைக்க அந்த பார்லிமெண்ட்ரியில வந்து நீங்கள் முழுக்களும் ஒரு கட்சி பெரும்பான்மை கட்சியா வர சான்ஸ் இல்லதா, இல்லாட்டா நீங்கள் எதிர்கட்சியில் வரக்கூடிய சான்ஸ் இருக்கிறதா, அதையும் சேர்ந்து ஒரு குயிக்கா சொல்லுங்க. நன்றி. நாங்கள் ஒன்று கூறுவோம், நான் ஒன்று சொல்றோம். இந்த இயக்கம் நான் முதல்ல சொன்ன அரசியல் கணக்கெடுப்புகளுடன் ஒன்று இந்த இயக்கம் 10%, 20% கீழ் எடுக்கும். அப்படி இல்லாட்டி 50%, 60, 70 தாண்டி எடுக்கும். இது ஒன்று வாழ்ந்தால் விடிவெளியாக, விழுந்தால் எரி நட்சத்திரமாக. இதுதான் இந்த இயக்கம் போய்கொண்டிருக்கக்கூடிய திசை. இதுதான் இன்று எங்களுடைய நாட்டு ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது இலங்கை வரலாற்றில் மிகவும் புதுமையான ஒரு ஜனாதிபதி தேர்தல். முதல் முறையாக அரசியல் அமைப்பின்படி தேர்தலின் ஊடாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனாதிபதி அவருடைய பதவி காலம் முடிவதற்கு முன் அவர் பதவியை விட்டு விலகினார் மட்டுமல்ல, அவர் உயிருக்கு பயந்து ஓடினார். ஏன் இந்த நாட்டில் 20 வருடமாக நீங்கள் கூறிய இந்த ஊழலை பற்றி நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகின்றோம். அந்த ஊழலின் மொத்த வெளிப்பாடு இந்த மக்களுக்கு இறுதியாக அந்த கயிறு வந்து களத்தில் இருக்கும் பொழுது புரிஞ்சிருக்கு. அதன் வெளிப்பாடாக உருவாகிய அறகளே அதற்காக அந்த அறகளே சரியான வெற்றியை அடையவில்லை. அவர் இறங்கி போனால் அந்த இடத்தில் வந்து இவர் உட்கார்ந்தார். ஆனால் அந்த மக்களின் மனதில் இன்னும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கின்றது, அந்த மாற்றத்துக்கான எதிர்பார்ப்பு. ஆகவே இது ஒன்று வெற்றி, இல்லை என்றால் கடும் தோல்வி. ஆனால் இங்கே கடும் தோல்விக்கான வாய்ப்புகள் இல்லாத இடத்து வெற்றி நிச்சயம் என்பது எங்களுக்கான நோக்கம். அதுதான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு அடுத்த கேள்வியை நாங்கள் பார்க்கும்போது, நாமல் என்பது இப்பொழுது அவர்கிட்ட பேசுவதில் பிரயோஜனம் இல்லை. அதாவது என்ன, அவர் தன்னுடைய பாராளுமன்ற இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக பொதுஜன பெருமானால் தற்பொழுது பாளையங்காயாக நிப்பாட்டப்பட்டிருக்கின்றார். அவருடைய இறுதி முடிவை மக்களை தீர்மானிக்கின்றோம். அதை பற்றி நாங்கள் பேசி எங்களுடைய நேரத்தை முன்வைப்பதில் பயனில்லை என்று நான் நினைக்கின்றேன். அடுத்து முக்கியமான கருத்திற்கு நான் வருகின்றேன். எங்களுடைய அபிவிருத்திக்கான எங்களுடைய பாதை அது தெளிவாக இல்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாக நீங்கள் கூறுகிறீர்கள். இப்படித்தான் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். எங்களை பொறுத்தவரை இந்த நாட்டின் மிகவும் முக்கியமான, மிகவும் அத்தியாவசியமான வளம் இந்த நாட்டின் மனித வளம். இந்த நாட்டின் மனித வளம், அதாவது நான் சொல்கிறேன், எங்களுடைய இந்த புத்திஜீவிகள் இங்கு இலங்கையில் மட்டுமல்ல உலகம் பூராக வாழக்கூடிய அநேகமான புத்திஜீவிகள், அவர்கள் மனதில் ஒரு ஓரத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. என் மண்ணில் போய் இந்த மண்ணிற்கு நான் பசலை ஆகுவேன், நான் சாகும் போதாவது என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன் எது அவர்களை தடுத்து வைத்திருக்கிறது? அவர்கள் வாழும் நாட்டில், இந்த நாட்டில் நான் ஒரு 2ஆம் பட்ச குழுவனாக இருப்பேனா? இந்த நாட்டில் எனக்கு சம உரிமை இருக்குமா? இந்த நாட்டில் நான் ஒரு இலங்கையன் என்று உணர்வேனா? ஆகவே நாங்கள் இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு பல பரிமாணங்களை பார்க்கின்றோம். ஒன்று, இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான சமூக மாற்றம் இருக்க வேண்டும். நாங்கள் சமூகமாக சிந்திக்கக்கூடிய முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இரண்டாவது, எங்களுடைய அரசியல் கலாச்சாரம், இந்த வீண் விரயம் செய்யும் ஊழல் கொள்ளையடிக்கும் கலாச்சாரத்தை மாற்றி மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் முன்னிறுத்தும் போது உதாரணத்தினூடாக இந்த சமூகம் எங்களுக்கு பின்னுக்கு வரும் என்ற ஆழமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அடுத்தது, நாங்கள் சொன்ன இந்த மனித வளத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்த போகிறோம்? நாங்கள் எங்களுடைய ஜிடிபியை பற்றி தான் கருத வேண்டியிருக்கு. எங்களுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வளர்ச்சி செய்வது என்றால் அதுக்கு குறுகிய கால, நீண்ட கால, அதே போல மத்திய கால நடவடிக்கைகள் இருக்கின்றன. குறுகிய கால நடவடிக்கைகள் என்று பார்க்கும்போது இலங்கையில் இங்கே நாங்கள் ஐடி கான்ஃபரன்ஸ் நடக்க போகின்றது.
எங்களுடைய இப்பொழுது உலகம் புறாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான பாரிய ஒரு எழுச்சி வந்து இருக்கும். நாங்கள் எங்களுடைய நாட்டில் தேவைக்கு அதிகமாக எங்களுக்கு தரவுகள் இருக்கின்றன. அதாவது நீங்கள் மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் தனிப்பட்ட முறையில் நான் மருத்துவ சேவையில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு தொடர்பாகத்தான் என்னுடைய ஒரு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றேன். அது தொடர்பாக செயல்படுவதற்காக இந்த இயக்கத்துக்குள்ளேயே வருகின்றேன். அதாவது என்னுடைய ஆய்வுக்கு தேவையான களத்தை நானே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை எனக்கு இருக்கின்றது. அதே போல் இன்று நீங்கள் பிசினஸ் ப்ராசஸ் ஆப்டிமைசேஷனாக இருக்கட்டும், உலக அளவில் பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த ஐடி செக்டர், ஐடி இண்டஸ்ட்ரி என்பது உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு பாதையாக இருக்கின்றது. அந்த உலகம் போடும் பாதையில் நாங்கள் ஒரு பங்காளியாக்குவதுதான் என்னுடைய நோக்கம். என்ன சொன்னால், இந்த வேறு எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் நாங்கள் 50 வருடம் 100 வருடம் பின்னிட்டு இருக்கோம். நாங்கள் இப்ப நாளைக்கு போய் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில டெலிபோன்ஸோ இல்லைன்னு சொன்னா கார்ஸோ மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஏன் மற்ற நாடு இதோட பல கசாப்தங்கள் முன்னுக்கு இருக்கிறாங்க. We have to find our niche and we have to leverage our resources. What is our strategic resource? We find that our human capital, and we find that our universal free healthcare and education system. We have our mineral resources. We have our strategic location. That is an asset that we have to leverage. Within the Indian Ocean, we are located in a place where this is a massive shipping lane, the Malacca Canal, and between the Suez Canal. So this is where 1/3 of the global shipping trade is happening, and we have to use our strategic location to our advantage. That is a long-term plan. We have to we have plans to increase tourism. That is within the short term. ஏனென்று சொன்னால் நான் ஒரு விஷயம் கேள்விப்படுவோம். இன்று இந்த நாடு முகம் கொடுக்கக்கூடிய இந்த நெருக்கடி வந்து என்னத்தை மையப்பட்டதுன்னு சொன்னா அந்நிய செலாவணி வருமானத்தை மையப்பட்டது. இப்பொழுது எங்களுடைய தேவை இந்த நாட்டிற்கு foreign direct capital நாங்கள் கொண்டு வர வேண்டும். நாங்கள் எதிர்பார்க்கும் the best source of foreign direct capital is expatriated Sri Lankans. உலகம் பூராக இருக்கக்கூடிய இலங்கையைச் சேர்ந்த பல தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள், பல நிபுணர்கள் இருக்கிறார்கள், பல துறைகள் தொடர்பான வல்லுநர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் முன்பு இலங்கையில் வந்து அவர்களுடைய செல்வத்தை முதலீடு செய்வதற்கு தேவையான வழிவகைகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கான இன்சென்டிவ் we have to provide. அதன் மூலம் இந்த நாட்டில் உற்பத்தி மையப்பட்ட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை கொண்டு உற்பத்தியை அதிகரித்து, அது not only physical goods but production of services, இதை மையப்படுத்தித்தான் எங்களுடைய வளர்ச்சி இருக்க போகிறது. அதாவது நாங்கள் இதுதான் பாதைன்னு சொல்லவில்லை, இந்த பாதையில் தான் நாங்கள் போக வேண்டும். அதை நாங்கள் அனைவரும் சேர்ந்துதான் போக வேண்டும். நாங்கள் எதிர்பார்க்கிறோம் வெளியில் இருக்கக்கூடிய எங்களுடைய இளைஞர்கள் வந்து எங்களுக்கு தேவையான எக்ஸ்பர்டீஸை வழங்க வேண்டும். அவர்கள் டெக்னாலஜியை கொண்டு வர வேண்டும். அவர்கள் முதலீட்டை கொண்டு வந்து இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு தேவையான பின்னணியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தால் இந்த நாடு வளர தேவையான பாதை இருக்கிறது. அதாவது நாங்கள் காணுவது அரசியல் இஸ் a managerial task. But when you do it with some vision, you can get the society to where it needs to go. இந்த வழியில் கோகிலன் நான் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், உங்களை JVNPP-யினுடைய பற்றிய இன்னொரு கற்பிதம் இருக்கிறது. இவர்கள் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர்கள். இவர்கள் வந்தால் மீண்டும் அரிசிக்கு தட்டுப்பாடு வரும், பொருளாதார பிரச்சனைகள் வரும் என்ற ஒரு பேச்சு எல்லா இடமும் இருக்கிறது, உங்களுக்கும் தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். அண்மை காலமாக உங்கள் பிரதான வேட்பாளர் அனுர்குமார திசநாயக்க இன்று கூட ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இலங்கை பிரதிநிதியோடு தகாபூமி கடோனாவை சந்தித்து இருக்கிறார். இன்று மதியம் 12 மணி அளவில் அவர் சந்தித்ததாக ஒரு செய்தி. அதுக்கு முன்னர் சென்று சந்தித்து இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த
சர்வதேச நாணய நிதியத்துடனான பிரதிகளுடனானும் சந்திப்பு இருக்கிறது. தற்போது இலங்கைக்கு தேவைப்படுகின்ற இந்த நிதி வளங்கள் போன்றவற்றை தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொண்டு ஏற்கனவே ஏற்பட்ட வரிசை யுகங்கள் மீளவும் ஏற்படாமல் ஒரு பொருளாதார உறுதிப்பாட்டை NDP தற்சமயம் இந்த நிமிடத்திலிருந்து இன்று இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் இப்போது இருக்கக்கூடிய இந்த ரணில் விக்ரமசிங்கவினால் சொல்லப்படுகிறார், என்னை விட்டால் யாரும் இந்த வரிசை நான் போய்விட்டால் வரிசை யுகங்கள் மீளவும் வந்துவிடும் என்று சொல்லுகிற அந்த விதமான கற்பிதங்களுக்கு JVP-யினால் அவற்றை எல்லாம் இல்லை, எங்களாலும் செய்ய முடியும் என்று நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் கட்சி அந்த ஒரு உறுதியான நிலைப்பாட்டோடு சர்வதேச உறவுகளை வளர்த்துக் கொண்டு பயணிக்குமா? கட்டாயமாக நீங்கள் பார்த்திருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும், பல நாடுகளுக்கு விஜயம் செய்து அங்கு கூட்டங்களை நடத்துவது மட்டுமல்லாமல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வியாபாரிகளின் சங்கங்கள், அதே போல் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வெவ்வேறு பட்ட தொழிற்சாலைகள், அதே போல இருக்கக்கூடிய தொழில் முயற்சியாளர்களை சந்திப்பதும் மிகவும் ஆர்வமுடையவர். அது மட்டுமல்லாமல் நாங்கள் எங்களுக்கு தெரியும், இந்தியா நேரடியாக உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை எங்களுக்கு அழைத்திருந்தது. அதே போல் ஜப்பானுடனாக இருக்கட்டும், சீனாவுடனாக இருக்கட்டும், உலக நாடுகள் எம்மை தேடி சந்திக்கின்றன. ஜூலிச்சான் 3-4 தடவைக்கு மேல் நேரில் சந்தித்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் அவர்களை நம்பி என்று நான் சொல்லவில்லை. இன்று இந்த தருணத்தில் உலகில் எந்த ஒரு நாடும் தனியாக பயணிக்க முடியாது. உலகத்துடன் சேர்ந்த ஒரு பயணம்தான் எங்களுக்கும் இருக்கின்றது. அந்த பயணத்தில் நாங்கள் சரியான பாதையை தேர்ந்து பயணிக்க வேண்டியதுதான் எங்களுடைய கடமை. அதற்கான செயற்பாடுகள் மிகவும் சிறந்த முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு இந்த தேசிய மக்கள் சக்தியின் செயலாளர் என்பவர் டாக்டர் நிஹால் அபேசிங்க. அவர் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தெற்காசியாவிற்கான பிரதானியாக கடமையாற்றிய ஒருவர். இது போன்ற பல கனெக்டட் இண்டிவிஜுவல்ஸ் இதுக்கும் பெரிய தலைமையகங்களில் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வேலை திட்டத்தின் அடிப்படையில் தெளிவாக இருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவோமாயின் அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது ஒரு சிறிய நெருக்கடி ஏற்படுமாயின் அதனுடைய எவ்வளவு கடுமையாக பாதிக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். ஆகவே 6 மாதத்திற்குரிய டிரெக்ட் இன்டர்வென்ஷன் பிளான் எங்களிடம் இருக்கின்றது. அதற்கு தேவையான எங்களுடைய ஃபண்டிங்கை நாங்கள் எந்த பகுதியிலிருந்து செக்யூர் பண்ணுவோம், அதை வைத்து நாங்கள் எப்படி எங்களுடைய எக்கானமியை மீண்டும் ரீஸ்டார்ட் பண்ணுவதற்கான அந்த ஸ்ட்ராட்டஜிக்கான மூவினை எடுப்பது என்பது முழுமையாக திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எங்களுக்கு இருக்கும் ஒரே ஒரு பொருள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது மட்டும்தான். அதிகாரத்தை கைப்பற்றுவோமாயின் உலக நாடுகள் உறவு வைத்துக் கொள்வது சர்வதேச ரீதியில் அரசாங்கங்களோடு, தனிநபர்களுடன் இல்லை. எனக்கு எத்தனை பேர் தெரிந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் இந்த நாட்டின் பிரதிநிதியாக மட்டுமே எனக்கு அந்த இதை ஏற்படுத்திக் கொள்வேன். ஆகவே எங்களிடம் நேர்மை இருக்கின்றது. நீங்கள் இந்த நாட்டில் வெளிநாட்டு சேவை, அதாவது ஃபாரின் எம்பசிகளை எடுத்து பாருங்கள், அது இருப்பவர்கள் யார் என்று பாருங்கள். இது இப்படியான ஒரு ஃபாரின் அம்பாசிடர்ஸ் விட எங்களையும் சிறப்பாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு கட்டாயமாக இருக்கிறது. அடுத்ததாக மிக முக்கியமான விஷயமாக நாங்கள் பார்க்கிறது சர்வதேச நாடுகளுடனான உறவு மற்றும் இந்தியாவுடனான உங்களுடைய உறவு என்பது. இந்தியாவுடன் உறவு அவர்களே அழைத்து உங்களுடனான பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்தார்கள். அது தொடர்பாக அப்போது வந்த தகவல்களும் சரி, பின்னர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய அந்த விஜயமும் சரி, உங்கள் கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு சக்தியை கொடுத்தது என்று சொல்லலாம். நீங்களும் இப்போது சர்வதேச நாடுகளுடனான சம தரப்பினராக பார்க்கப்படுகின்ற ஒரு கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிலைமை. இந்த இந்தியாவினுடைய இலங்கை தொடர்பான கொள்கைகள் என்பவற்றை
ஜேவிபி ஒரு நீண்ட காலமாக கடுமையாக எதிர்த்து வந்த ஒன்று. அது இப்போது மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த நட்பு நிலைமை தொடர்ந்து நீடித்து இந்தியாவினுடைய பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துகிற செயற்பாடுகள் உங்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களால் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று நாங்கள் நம்பலாமா? அதாவது இந்தியா எங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடு மட்டுமல்ல, மிகப்பெரிய சந்தை. நாங்கள் எங்களுக்கான பொருட்களை நிறைவு செய்வது, அதே போல் எங்களுடைய உற்பத்திகளுக்கான சந்தையை ஏற்படுத்திக் கொள்வது, இது போன்று இந்தியா இலங்கை இந்த நாடுகளுக்கு இடையிலான உறவை மிக பிரித்து பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் இது தொன்று தொட்ட காலம் வரை இது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய உறவு. காலத்துக்கு அமைய இந்த உறவில் இருக்கக்கூடிய டைனமிக்ஸ், இதில் இருக்கக்கூடிய வடிவங்கள் மாற்றம் அடைந்திருக்கின்றன. அதற்கேற்ற வகையில் நாங்கள் மாற்றத்தை ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் நம்புவது என்னவென்றால் எதையும் நாங்கள் பிடித்து வைத்திருக்க முடியாது. அந்த நீர் ஓட்டத்துடன் நாங்கள் பயணித்து அதில் எவ்வாறு எங்களுடைய சுழற்சியை சுழற்றிக் கொள்வது என்பது எங்களுடைய நோக்கமாக. அதாவது we are adaptable and dynamic. சரி, அடுத்த கேள்விக்கு நான் வருகிறேன். வேகமாக செல்ல வேண்டும் என்பதால் சுருக்கமாகவே நாங்கள் போகலாம் என்று நம்புகிறேன். குறிப்பாக நான் ஒரு குறிப்பாக கேள்வி, இந்த கடைசியாக நான் இந்த தமிழ் மக்கள், ஒரு வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் ஒரு பாரிய ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. குறிப்பாக இதுக்கு மாத்திரம் குறிப்பா நீங்கள் சொல்லி போட்டு அடுத்து போவோம். குறிப்பாக இந்த தூங்கூர் மலை, மேய்ச்சல் தலை, இந்த பிரச்சனைகள் எல்லாம் எத்தனையோ ஆர்கியோலஜி இந்த சமீபமான இதுகள் எல்லாம் போய் கொண்டிருக்கின்றது. அதில் குறிப்பாக NDPO பெருசாக அதில் தலையிடுவதில்லை. இப்ப கிட்ட 3-4 திருக்கோணேஸ்வரத்திலையும் ஒரு சில பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட கோயில் நடக்கிற பிரச்சனைகள், மக்களின் நிலங்கள் அகவரிப்பு போன்ற இதுகள் வந்தால், உங்களுடைய ஆட்சி வந்தால், இது நீங்கள் இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் என்றால், மக்களிடம் நீங்கள் வாக்கு வேணுமென்றால் இந்த கொஸ்டினுக்கு பதில் சரியா தரணும். உங்களின் ஆட்சி வந்தால் இந்த இப்பொழுது இந்த ரணில் அரசாங்கத்தினால் நடத்தப்படும், அதாவது இந்த ஓடிப்பிடிச்சு விளையாடுற விளையாட்டு மாரி, இந்த கிளி தொட்டிலே ஆற்ற மாரி வேலையில் நடந்து கொண்டிருக்கின்ற காலங்களில் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நில அகவரிப்பு, கோயில்களை கட்டுவது, புத்தகங்களை கட்டுவதில் நீங்கள் இந்த மாதிரியான கொள்கைகளை வைத்துள்ளீர்கள். இப்படி மக்களின் மனதை நீங்கள் கவர்வீர்கள். அதே நேரம் இப்படிப்பட்ட ஆக்கிரமிப்பு, இந்த புத்தகங்களை கட்டுவதை எப்படி நிப்பாட்டுவீர்கள் என்றது மட்டும் ஒரு தப்பிக்க சொல்லுங்க. முதலாவது இந்த இதற்கான நோக்கம் எங்கிறது அறிவென்று நான் தெளிவாக விளங்கிக் கொள்வோம். ஆர்கியோலஜி டிபார்ட்மெண்ட், தொல்பொருள் திணைக்களம் மக்களினுடைய அன்றாட வாழ்க்கைக்குள்ள, அவர்களுடைய நம்பிக்கை கலாச்சாரத்துக்குள்ள தலையிடுவது அரசியல் நோக்கத்தில். மக்களுக்கிடையில் 2019ஆம் ஆண்டு வீட்டை தாக்குதல் நடைபெறுவதற்கான எந்த ஒரு காரணமும் இல்லை, பின்னணி இல்லை. அது புகுத்தப்பட்ட ஒரு குழப்பம் இல்லை, அது புகுத்தப்பட்ட ஒரு வெளியுண்டு. இதேதான் இங்கேயும் நடந்து கொண்டிருக்கின்றது. இது மக்களை தூண்டி, அவர்களிடமிருந்து உணர்ச்சியை தூண்டி, அவர்களிடமிருந்து கோபத்தை எடுத்து அதை பயன்படுத்தி இனவாத அரசியல் செய்வதற்கான முயற்சி. நாங்கள் இனவாத அரசியலை முற்றிலுமாக தூக்கி எறிந்த ஒரு கட்சி என்ற ரீதியில் எங்களுக்கு 100% உங்களுக்கு நாங்கள் உரிமை கொடுக்கலாம். எங்களுக்கு கீழ் இந்த தொல்பொருள் திணைக்களமோ இல்லைன்னு சொன்னால் வடபகுதியில் இருக்கக்கூடிய இராணுவமயமாக்கமோ இவை மாற்றி அமைக்கப்படும். மக்களினுடைய நிலங்கள் மீண்டும் அவர்களுக்கு கையளிக்கப்படும். இந்த நாட்டில் உண்மையான சகோதரத்துவமும், உண்மையான ரெகன்சிலியேஷன், உண்மையான இனங்களுக்குள்ள நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கு தேவையான செயற்பாடுகளை எங்களினால் நாங்கள் அதில் ஆழமாக இருக்கக்கூடிய அதில் ஆணி வேரை கண்டறிந்து அதற்குள்ளாக நாங்கள் செயற்படுத்துவோம். நன்றி. அடுத்ததாக நான் கேட்க விரும்புவது, இந்த குறிப்பாக புலம்பெயர் தமிழர்களுடைய செயற்பாடுகள், அவர்களுடைய கடும் போக்குவாதிகள் போன்றவர்களுடனான உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன? தொடர்ச்சியாக நீங்கள் இப்போது அனுர்குமார திசாநாயக்க வெளிநாடுகளுக்கு வரும்போது தமிழர்கள் அங்கு கலந்து கொள்கிறார்கள். ஆனாலும் கூட அதில் விடுபடுகிற தமிழர்கள் என்று கொஞ்சம் பேர்
ஒரு 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 தொகுதி அமைப்பினர் இருக்கிறார்கள். அவர்களுடனான உறவுகளை பலப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு உங்கள் நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்துவதற்குமான ஏதாவது நடவடிக்கைகளை முன்னெடுப்பது தொடர்பாக யோசித்திருக்கிறீர்களா? ஏனென்றால் அவர்கள் தமிழ் புலம்பெயர் அமைப்புகளிலே மக்கள் மத்தியிலே மிகவும் செல்வாக்கு செலுத்துபவர்கள் என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. குறிப்பாக புலம்பெயர் அமைப்புகளிலே இன்றும் விடுதலை புலி ஆதரவாளர்களும் அவர்களுக்கான செயற்பாடுகளும் கணிசமான அளவுக்கு இருக்கிறது. அது இல்லாமல் போய்விட்டது என்று சொல்ல முடியாது. நிச்சயமாக ஈழத்தில் இல்லாவிட்டாலும் இங்கு அது கடுமையான நிலைப்பாடோடு தொடர்ச்சியாக பயணிப்பவர்கள் இருக்கிறார்கள். ஏவிப்பினர் அவர்களை தவிர்த்துவிட்டு நீங்கள் தமிழ் மக்களை அணுக முடியாது என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. ஆகவே அது தொடர்பான சிந்தனைகள் இருக்கிறதா? எந்த ஒரு சமூகத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் அது 100% தேவைகளை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வது என்பது உண்மையில் சாத்தியமில்லாத. ஆனாலும் இந்த ஒரு தொகை மனிதர்களின் சிந்தனை, ஒரு கணிசமான அளவு மனிதர்களின் சிந்தனை ஒரு குறிப்பிட்ட திசையில் இருக்கின்றது என்றால் அதற்குரிய காரணம் என்ன என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். அதுதான் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். தொடர்ச்சியாக இந்த சிந்தனை இருக்குமாயின் அதற்கான தேவை ஏன் தொடர்ச்சியாக இருக்கின்றது? அந்த தேவை உண்மையில் இன்னும் இலங்கையில் நான் 2ஆம் தர குடிமகனாக இருக்கின்றேன், இன்னும் இலங்கையில் என்னுடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்றன, இன்னும் இலங்கையில் என்னுடைய அண்ணன் தம்பி சிறையில் இருக்கிறார், இன்னும் இலங்கையில் என்னுடைய காணி நிலம் விடுவிக்கப்படவில்லை, இன்னும் இலங்கையில் என்னுடைய பகுதியில் பொருளாதாரம் வளரவில்லை, இப்படியான நோக்கமாக இருக்குமாயின் கட்டாயம் அதற்கான முடிவு எங்களிடமிருந்து கிடைக்கும். அதற்கூடாக அவர்கள் எங்களை நம்பி நாங்கள் ஒரு இலவம் நான் கொடுக்கிறேன். பல பேரிடம் அரசியலை பல பேர் வாக்களித்து மக்கள் ஏமாந்திருக்கிறார், பல பேரை நம்பி மக்கள் ஏமாந்திருக்கிறார். அதனால் அவர்கள் எங்களை ஒரு சந்தேக கண்களும் பார்ப்பது அவர்களுடைய குற்றம் அல்ல. நாங்கள் எங்களுடைய செயலின் மூலம் நாங்கள் உண்மையான சகிப்புத்தன்மையை உண்மையான நல்லிணக்கத்தை உருவாக்கும் பொழுது அவர்கள் கடும் போக்கில் இருந்து இறங்கி மத்தியஸ்தருக்கு நோக்கி வருவார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அதற்கான வேலை திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம். எங்கள் வேலை திட்டத்துடன் அவர்கள் மனதிலும் மாற்றம் ஏற்படும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. குறிப்பாக கோகிலன், நீங்கள் குறிப்பிடுகின்ற பல விடயங்கள் ஒரு நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனாலும் கூட இலங்கையிலே இன்றும் அதிதீவிரமான அல்லது முன்னாள் ஆயுத குழுக்களில் இருந்தவர்கள், ஆயுத விடுதலை போராட்ட ஆயுத குழுக்களாக இருக்கட்டும் அல்லது அரச அனுசரணையுடன் இயங்குகிற ஆயுத குழுக்களாக இருக்கட்டும், அவர்களுடைய மறைமுகமான தாக்கங்கள் இந்த அரசியலிலே இருக்கிறது. குறிப்பாக பிள்ளையான் போன்றவர்கள், கருணா போன்றவர்கள், தமிழர் தரப்பிலே தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இன்னும் பல சக்திகள், பாதாள குழுக்கள், கோட்டபாய ராஜபக்ஷவினுடைய புலனாய்வு பிரிவினர் என்று பல தரப்பினர் இருக்கிறார்கள். இவர்களுடைய சவால்களை ஜேவிபி அல்லது என்பிபி எப்படி எதிர்கொள்கிறது? அது மட்டுமல்லாமல் இப்போது சரத் பொன்சேகா அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார் ஜனாதிபதி வேட்பாளராக. அதாவது இராணுவத்தினுடைய கணிசமான வாக்குகள் என்பிபியை நோக்கி திரும்பி இருக்கிறது என்ற புலனாய்வு தகவல்களின் பிரகாரமே சரத் பொன்சேகா அவர்கள் களமிறக்கப்பட்டு அந்த வாக்குகளை பிரிப்பதற்கான முயற்சிகள் செய்யப்படுவதாகவும் உங்கள் தரப்பினர் அது தொடர்பாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த சவால்களை எப்படி ஜேவிபி சமாளிக்க போகிறோம்? இப்படித்தான் நாங்கள் இதையும் பார்த்துக் கொள்கிறோம். எப்படின்னு சொன்னால், ஒரு நோய் உடலுக்குள் இருக்கும் பொழுது எங்களுக்கு வெளியில் தெரிவது நோயின் அறிகுறி மட்டும். உண்மையில் உள்ளுக்குள் ஒரு நோய் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டில் ஆயுதம் ஏந்திய முன்னாள் ஆயுத குழுக்களாக இருக்கட்டும், ராணுவத்திலிருந்து தப்பியவர்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளினால் அவர்களுடைய தேவைகளுக்காக வளர்க்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், இவர்களுக்கான வதிவிடம் எங்கே இருக்கின்றது என்றால் இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த லஞ்சம், ஊழல், மோசடி மற்றும் இனவாத
அடக்குமுறைவாத அரசியல் கலாச்சாரத்துக்குள் இருக்கின்றன. இன்று இந்த அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றம் தேவை என்ற நிலைக்கு மக்கள் பெருவாரியாக மாறி வந்திருக்கும் திரளாக வந்திருக்கின்ற நிலையில் இதற்கு மேலும் இவர்களுடைய இந்த பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்ஸ் மூலம் இதை தடுத்து நிறுத்த முடியாது என்று நாங்கள் மிகவும் வலிமையாக நம்புகின்றோம். பல பேர் இப்படியும் கருத்து முன்வைத்திருக்கிறார்கள். தோழர் அனுரவின் உயிருக்கு ஆபத்து இருக்கக்கூடும், அவரை கொலை செய்வதற்கான முயற்சிகள் இருக்கக்கூடும் என்று. நாங்கள் சொல்லுவது இவ்வளவுதான். எங்களுடைய தோழருக்கு இருக்கக்கூடிய ஒரே பாதுகாப்பு நாங்கள் தான், தோழர்கள் தான். ஒரு காலமும் 24 வருடமான பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்குமானவர் அவருடைய பாதுகாப்புக்காக ஒரு போலீஸ் அதிகாரியை கூட ஒரு மனிதத்திற்கு கூட எடுத்துக்கொண்டது இல்லை. இந்த அரசியல் இயக்கம் ஒரு தனி நபரை, ஒரு வேட்பாளரை, ஒரு பிரதிநிதியை கொலை செய்து தடுக்க முடியாத ஒரு இயக்கம். அனுரா என்பது ஒரு தனி மனிதன் அல்ல. அவருக்கு பின் என்னை போல் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறோம். நாங்கள் ஒன்றாகத்தான் இந்த அரசியல் சக்தியோடைய இங்கு எந்த ஒரு தனி நபராலும் அந்த உலகத்தை மாற்றிவிட முடியாது. ஆகவே எங்களோட அரசியல் கலாச்சாரத்தில் ஏற்படும் மாற்றம் அது இந்த நாட்டில் இனிமே இவ்வாறான சக்திகள் செயற்படுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் ஒழிக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அதை நாங்கள் முற்றிலும் இல்லாத ஒழிப்போம். இதற்கு மேல் இந்த சரத் பொன்சேகா போன்றவர்கள், அப்படி தம்பிக்கை பெரியவா போன்றவர்கள் இந்த பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்ஸ் மூலம் வாக்குகளை பிரிக்கும் நிலையை இன்று இலங்கையின் அரசியல் களம் கடந்துவிட்டதாக நாங்கள் நம்புகிறோம். அது உண்மையா பொய்யா என்பதை மக்களே தீர்மானிக்க வேண்டும். தொடருங்கள், உங்களுடைய இறுதி கேள்விகளுக்குள் நாங்கள் செல்லலாம். இப்பொழுதுனா 6 மணி 10 நிமிஷம், 6:30 வெளியிட்டு சொன்னாலும் டைம் போகும். ஓகே, சரி சரி. ஓகே, கடைசியாக உங்களுக்கு குறிப்பாக உங்கள் கட்சியை பற்றியும் உங்கள் ஆய்வுகள் பற்றியும் ஒரு நல்ல ஒரு பரந்த விளக்கத்தை தந்துள்ளீர்கள். குறிப்பாக மற்ற என்டிபி தலைவர்களோ தமிழ் ஆய்வாளர்களை விட உங்கள் கருத்துக்கள் நன்றாகவே இருந்தன. இந்த கருத்துக்கள் இலங்கையில் உள்ள இளைஞர்களையும் புலம்பெயர்ந்துள்ள மக்கள் எத்தனையோ விதமான ஆதங்கங்களையும் எத்தனையோ விதமான துக்ககரமான நிலைமையிலும் மைண்ட் எல்லாம் ஒரு என்ன சொல்ற ஒரு டிஸ்டர்பான நிலையில் இருக்கின்ற காலத்தில் உங்கள் கருத்துக்கள் ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்கின்றதை நாம் நம்புகின்றோம். இன்றைய கருத்தரங்கில் இந்த டிஸ்கஷனில் அடுத்ததாக நான் கேட்க வேண்டிய கேள்வி உங்களுக்கு விருப்பமானால் இந்த கதையை இதையும் போகும். இப்பொழுது இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு கதை வந்து பொது வேட்பாளரை நிறுத்திவிட்டார்கள், அவர்களுக்கு பணம் கட்டிவிட்டார்கள். அவர்கள் வந்து உங்களை சந்திப்பார்கள் என்று நினைக்கின்றீர்களா, அல்லது நீங்கள் அவர்களை சந்திப்பீர்களா? இல்லையென்றால் இந்த பொது வேட்பாளர் என்ற தமிழ் பொது வேட்பாளரால் தெற்கில் சவுத்தில் வந்து இப்படி ஒரு தமிழ் வேட்பாளர் வடக்கு கிழக்கு என்று இவர்கள் அவையில் இந்த கோட்பாடு இன்னும் சரியாக இவர்கள் குறிப்பிடாவிட்டாலும் அந்த கோட்பாட்டின் காரணமாக தெற்கில் எதனை மாற்றங்கள் ஏற்படுமா, அதால வந்து தமிழ் மக்களுக்கு எதன் பாதுகாப்பான விளைவுகள் வர சான்ஸ் இருக்கின்றதா என்று உங்கள் ஆய்வுகளில் எதுவும் தெரிகின்றதா? அதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரையில் தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் உரிமை பிரச்சனை இருக்கின்றது என்று எந்த ஒரு கேள்விக்கும் விடவில்லை. கட்டாயம் இருக்கின்றது, அது தீர்வு காணப்படவே வேண்டும். அதை நாங்கள் 100% ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த தீர்வு எப்படியாப்பட்டது, அது என்ன வடிவத்தில் இருக்க வேண்டும், இங்கு என்ன மாதிரியான அதிகார பகிர்வு இருக்க வேண்டும், இங்கு எவ்வாறான ஒரு சுதந்திரம் இருக்க வேண்டும் என்பதை உண்மை மக்கள் தீர்மானிப்பதற்கான ஒரு களம், ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் 100% ஏற்றுக்கொள்கிறோம், நம்புகின்றோம். ஆனால் இப்பொழுது பொது வேட்பாளர் இந்த செயற்பாடு ஒரு ஜனாதிபதி தேர்தலில் நடைபெறுகின்றது.
அதே நேரத்தில் நாங்கள் முதல் கூறியிருந்தோம், சத்யா அண்ணா அவர்கள் சொன்னது போலவே இன்று தமிழ் மக்களின் வாக்குகள் ஒரு தீர்மானகரமான வாக்கு வங்கியாக மாறியிருக்கின்றது. நாளை ஜனாதிபதி யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக தமிழ் மக்கள் இருக்கும் என்ற தருணத்தில் அந்த வாக்குகளை வேறொரு திசையில் கொண்டு போய் நிறுத்துவது தொடர்பாக பாரிய பிரச்சனை ஒன்று இங்கே இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு தெரியும், இதுக்கு நல்ல ஒரு உதாரணமாக 2004ஆம் ஆண்டு ஒரு நிமிடம் ராஜ்நாதன், உங்களுடைய மொபைல் போன் வேலை செய்து கொண்டிருக்கிறதா? இன்னொரு சத்தம் வந்து கொண்டிருக்கிறது. சவுண்ட குறைச்சிருக்கோம். நன்றி. சரி, பேசுங்க. 2004ஆம் ஆண்டு தேர்தலில் இதற்கு சரியான ஒரு உதாரணமாக நான் நினைக்கின்றேன். 2004ஆம் ஆண்டு தேர்தலில் வழக்கு பொதுவில் முற்றாக வாக்கு புறக்கணிக்கப்பட்டது உண்மையில் தமிழ் மக்களுக்கு எதிரான வேட்பாளர் ஜனாதிபதி ஆவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்தது. மஹிந்த ராஜபக்சவின் வெற்றி அது தமிழ் மக்களை பாதித்த விதம் என்பது வரலாற்றுக்குரியது. ஆகவே இப்பொழுது இந்த தமிழ் பொது வேட்பாளர் களமிறங்கும் இந்த தருணத்தில் 2 பிரச்சனைகள் இருக்கிறது. ஒன்று, தமிழ் மக்களுக்கான இந்த தீர்வு, அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த தீர்வு தொடர்பாக இன்று வடபகுதியில் தமிழ் மக்கள் இந்த பொது வேட்பாளருக்கு அட்லீஸ்ட் 50% வாக்குகளை அளிக்காவில்லை. இது தமிழ் மக்களுக்கு உண்மையில் ஒரு இந்த இந்த எப்படியான தேவை இருக்கின்றதா என்ற கேள்விக்குறியை எங்கள் முன்னுக்கு கொண்டு வருகிறது. நன்றாக சொன்னீர்கள். அதான் உண்மையாக ஒரு பலவீனமான ஒரு நிலைக்கு உள்ளாக்கப்பட்டுவிடும். ஆகவே அதே போல் இன்னும் அதன் அடுத்த முனையாக நான் பார்க்கிறேன், தெற்கில் இருக்கக்கூடிய இனவாத சக்திகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மீண்டும் அவர்களுடைய இந்த இனவாத பரப்புரையை ஆரம்பிப்பதற்கு தேவையான பின்னணி இதனூடாக ஏற்படுத்தி கொடுக்கப்படும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. அதையும் தாண்டி இப்பொழுது இருக்கக்கூடிய நான் இதை என்னவாக பார்க்கிறேன் என்றால், இன்று எங்களுடைய தமிழ் சமூகத்தை முன்னடத்தும் அரசியல் தலைமைகள் அவர்கள் தான் இன்று ஒன்று சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்தி இருக்கிறார்கள் என்ற பட்சத்தில் இந்த தலைமைகள் உண்மையில் மக்களை புரிந்து வைத்திருக்கிறார்களா? இன்று இவர்கள் இந்த மக்களுக்கு தலைமைத்துவம் வழங்குவதற்கு தகுதியானவர்களா என்பதை பரிசோதிக்கும் ஒரு லிட்மஸ் பரீட்சையாகவே இந்த பொது வேட்பாளர்களுடைய இந்த இதை நான் பார்க்கின்றேன். அதாவது அது ஜனாதிபதி தேர்தலை எப்படி தாக்கம் செலுத்துவது என்பதை நாங்கள் ஒரு பக்கத்தில் வைத்து யோசித்தால், இந்த தமிழ் தலைமைகள் இந்த மக்களை வழிநடத்துவதற்கு தகுதியானவர்களா என்பதை பரீட்சைக்கு ஒரு களமாக மாறிவிடும் என்பதே என்னுடைய கருத்து. ஆகவே உண்மையில் இந்த விடைகளை ஆரம்பத்தில் தேவைப்படுகின்றது இல்லை என்று நான் கூறவில்லை. ஆனால் அதற்கான களம் இந்த ஜனாதிபதி தேர்தல் அல்ல. இந்த ஜனாதிபதி தேர்தலில் சரியான தீர்மானத்தை எடுக்காமல் அது பாரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய பின்னணி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் என்றால் ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் நிறைவுடைந்த எவ்வளவு சீக்கிரமோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு மாகாண சபை தேர்தல், ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பவற்றை நடத்துவோம். அதன் மூலமாக இந்த கேள்விகளுக்கு சரியான பதில்கள் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். கடைசியாக நான் உங்களை சொல்லி உங்களை விடைபெறுப்போம் நினைக்கிறேன். அதே நேரம் உங்களோட கருத்துக்களை நீங்கள் கடைசியாக சொல்லலாம். நன்றி டாக்டர் அருள் கோகிலன். இந்த டாக்டர் ஏயில வந்து இப்பொழுது எல்லாமே பாப்புலர் ஆகி கொண்டிருக்கிறது. அனுரா அங்கே அருண் தம்பிமுத்து, அருண் ஹேமச்சந்திரா ஃப்ரம் NPP, இன்னொரு நல்ல ஒரு தொழில்நுட்பான இளைஞர் என்று நேற்று நான் அவருடன் கதைத்தேன். உங்களை போல இளைஞர்கள் எல்லாம் இப்ப குறிப்பாக
கிழக்கு மாநிலத்தில் ஒரு அருண் தம்பிமுத்து, அருண் ஹேமச்சந்திர, நீங்கள் வடக்கு மாநிலத்தில் ஒரு அருள் கோகிலன், அதுவும் டாக்டர், அதே நேரம் உங்கள் தலைவரின் பேர் அருணா. அதை விட இன்னொரு அர்ஜுனாவும் சேர்ந்து விட்டார் உங்களில். அவர் என்ன விதமான அர்ஜுனாவா வருவார் என்றது எல்லோருக்கும் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனால் உங்களை போன்ற நிறைய டாக்டர் அருள் வர வேணும், அதுவும் வடக்கில் வர வேணும். உங்களை போல இளைஞர்கள் எல்லாரும் வடக்கு கிழக்கில் அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் குதிக்க வேணும் பயம் இல்லாமல். நீங்கள் புலம்பெயர் மக்கள் எங்களை போன்ற எத்தனை அமைப்புகள் இருக்கின்றது, எல்லாரும் முழுக்காலம் புரிந்து ஒரு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். எங்களுக்கு நான் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் எதிர்ப்பதில்லை, ஆனால் எங்கள் அரவாசி அரசியல்வாதிகளும் அவுடேட்டட் ஒரு ஆங்கில வேர்ட், அவர்கள் தங்கள் பார்லிமெண்ட் இதுகளை தக்க வைக்கிறதுக்காண்டி எத்தனையோ இதுகளை செய்கின்றார்கள். நீங்கள் துணிந்து விட்டீர்கள், துணிந்து நில்லுங்கள். எங்கள் எல்லோரும் மக்கள், அடிமட்ட மக்கள்ல இருந்து உயர் மக்கள் மற்றும் உங்கள் எல்லோரும் நிற்போம். அது நீங்கள் NDP-ஆக இருக்கலாம், நாளைக்கு வந்து இன்னொரு கட்சியை சேர்ந்து உங்கள் கருத்துக்களை சரியா சொன்னாலும் பரவாயில்லை. எங்களை பொறுத்த மட்டும் இலங்கை மக்களுக்கும் நமது தமிழ் மக்களுக்கும் புலம்பெயர்ந்த மக்களுக்கும் ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றம் கட்டாயம் தேவை. அது மட்டுமில்லை, அந்த சுயநிர்ணய உரிமை, இறையாமை நீங்கள் செல்லும் பாதை நல்ல இலங்கையை திருத்தினால்தான் எமது தமிழ் மக்களின் இனம் மதம் உள்ள எல்லாருடைய இதுவும் தக்க வைக்கலாம். அவரவர்கள் இனம் என்ற ஒரு அவர்களுக்கு உரிமை உள்ளது. அதை இலங்கையை பொறுத்தவரை சிங்களவர்களாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம், முஸ்லிம் மக்களாக இருக்கலாம், எல்லோரும் சமமாகவும் தங்கள் நிலங்கள் பூமிகளை தக்க வைப்பதற்கு அந்த உரிமை வேணும். அதை நாங்கள் 41 வருஷமாக காணவில்லை. உங்கள் போன்ற ஒரு 100 இல்லை, 1000 இல்லை, லட்சக்கணக்கில் வரணும். குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருந்து உங்கள் தமிழ் இளைஞர்கள் துணிந்து வரணும். இந்த பயம் எல்லாம் விடணும். நாங்கள் மலிவு நாட்டில் இருக்கிற மக்கள் இந்த பயத்தை புறந்தள்ளி உங்கள் போல இளைஞர்களை வெளிக்கொண்டு வரணும் என்றதான் எமது அமைப்பும் WTSL இலங்கை வாழ் தமிழர் நலன் விரும்பிகள். அதை நாங்கள் எங்கேயும் இருக்கலாம், நாங்கள் நலன் விரும்பியலாகவே இருப்போம் என்று கூறி இந்த நேரத்தில் உங்களுடைய தந்தையார் சுவாமிகளாக இருக்கின்றார். அந்த இதழையும் கொண்டப்பட்ட வேலையில் பழப்பிலையும் நான் கேட்டதற்கு அமைய இப்படி ஒரு நல்ல ஒரு கருத்தாக்கத்தை தந்திருக்கும் நமது போக்கஸ் தமிழ் சத்யபாலன் நமது நண்பர் இதில் உடனடியாகவே இதை நாங்கள் செய்வோம் என்று செய்தபடியால் நாங்கள் ஒரு புதிய களத்தை தொடங்கி இருக்கிறோம். உங்களை போல இளைஞர்களை கொண்டு வந்து நாங்கள் இந்த அரசியலை சரியான வழியில் நடத்த வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம். அது சரி வழியில் இருக்கலாம், எல்லோருக்கும் அது சரியாக இருக்காது, எல்லோருக்கும் உயர்ந்தும் இருக்காது. எங்களால் முடிந்ததை செய்வோம். உங்கள் கருத்தை சொல்லி போட்டு நீங்கள் தயவு செய்து உங்கள் டைமை தந்ததுக்கு நன்றி. உங்கள் தந்தையார் சுகமாக வரணும் என்று மக்கள் சார்பாக நான் உங்களுக்கு அந்த பிரேசை தந்து உங்கள் வந்ததுக்கு நன்றி தம்பி. நன்றி அருள் கோகிலன் அவர்களே. நம்மோடு போக்கஸ் தமிழ் வானொலியோடு போக்கஸ் தமிழ் வானொலியும் மாற்றத்துக்கான ஒரு அரசியல் ஒன்றுக்கான ஒரு தளமாகத்தான் நாங்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அரசியல் சிந்தனைகள் மாற்றப்பட வேண்டும் என்பதிலே நமக்கும் ஒரு உறுதியான நிலைப்பாட்டோடு தான் நாங்களும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை போன்ற இளைஞர்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். உண்மையிலேயே உங்களை போன்ற புதிய சிந்தனை விட அது 96 பேட்ச் 96 கிட்ஸ் ஒருவர் இவ்வாறாக உருவாகி வந்திருக்கிறார் என்பதை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. உங்கள் பயணம் தொடர வேண்டும். அனுர்குமார் திசானாருக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அவருடைய உறுதியான பயணத்துக்கு எமது வெற்றிகளையும் எமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இதுவரை கேட்க தவறிய நீங்கள் சொல்ல விரும்புகிற ஒரு கருத்தையும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறலாம் என்று நம்புகிறேன். நன்றி அண்ணா. நான் இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு உங்களுக்கு நன்றி சொல்லும் அதே நேரத்தில் நான் இறுதியாக சொல்ல விரும்புவது என்னவென்றால், நாங்கள் இத்தனை 75 வருடங்கள் கடந்தும் நாங்கள் இன்னும் செய்ய தவறி இருப்பது என்னவென்றால், நாம் அனைவரும் தமிழர், சிங்களவர், முஸ்லிம்கள் இந்த நாட்டில் பிறந்து இந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கு பங்களித்து இந்த நாட்டிலே மண்ணுடன் மண்ணாக போய் பசுமையாக போகும் இந்த மாநில பிறப்புகள் அனைவரும் நாங்கள் ஒரு மக்கள், நாங்கள் ஒரு இலங்கையர் எனும் இந்த அடையாளத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள தவறி இருக்கிறோம்.
அது இந்த மக்களினுடைய தவறு அல்ல. ஒரு குடிமகன் இந்த நாட்டிற்கு நன்றி உடையவனாக வாழ்வது அவனுக்கு இந்த நாடு அவனுக்கு என்ன செய்யறதுன்றது அடிப்படையாக. இன்று நான் இந்த நாட்டை மாற்றணும் என்று இவ்வளவு இதோட எவ்வளவு நோக்கத்துடன் இருக்கிறேன் சொன்னா அதுக்கு காரணம் இந்த நாடு எனக்கு கொடுத்த கல்வி. இந்த நாடு என் கண்ணை திறந்து இந்த உலகத்தை பார்க்கிறதுக்கு எனக்கு கொடுத்த இந்த பாதை. ஆகவே இந்த நாட்டை நாங்கள் நேசிக்கிறதுக்கு தேவையான அந்த பின்னணியை உருவாக்குறது தான் இந்த அரசியலுடைய நோக்கம். இன்று இந்த நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் யாரை கேட்டாலும் இந்த நாட்டை விட்டு எப்படி தப்பி போறது என்ற எண்ணங்களோடு இருக்கிறாங்க. இந்த பொருளாதார பிரச்சனையினால அவர்களுக்கு அரசியல் என்னென்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்றது எப்படி களவெடுக்கிறது, எப்படி கொள்ளை அடிக்கிறது, எப்படி ஏமாத்துறது, எப்படி மக்களை மேனிப்புலேட் பண்றது, இதுதான் அரசியல் சொல்லி. நான் சொல்றேன், அரசியல் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஞ்ஞானங்களையும், சமூக விஞ்ஞானமாக இருக்கட்டும், அது உயிரியலாக இருக்கட்டும், பௌதிகவியலாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து எப்படி இப்பொழுது இருக்கும் சமூகத்தை விட ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குவது எனும் தேடல், இதுதான் அரசியல். ஆகவே இந்த நாட்டில் இருந்து கல்வியை பெற்றுக்கொண்டு வந்த அனைத்து இளைஞர்கள் அனைவரிடம் நான் கேட்பது, வாருங்கள் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து புதிய ஒரு இளைஞரை உருவாக்குவோம். அதற்காக உண்மையான நோக்கத்துடனும் அதற்கான அர்ப்பணிப்புடனும் செயற்பட்டு கொண்டிருக்கும் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மேடை இந்த தேசிய மக்கள் சக்தி தான். இந்த தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் கண்மூடித்தனமாக கைகோர்த்து கொண்டு போகவில்லை. இந்த மேடைக்குள் ஜனநாயகம் இருக்கின்றது, இந்த மேடைக்குள் இன்க்ளூசிவிட்டி அண்ட் டைவர்சிட்டி இருக்கின்றது. இந்த மேடைக்குள் தொடர்ச்சியாக நாங்கள் தலைமைத்துவத்தை கேள்வி கேட்போம். We will question authority at every point. ஆகவே இந்த முறைமைக்கு அடிமையாகாதீர்கள். இந்த நாட்டை விட்டு தப்பி போக வேண்டிய அவசியம் இல்லை. இதை மாற்றுவதற்கான பாதை இருக்கின்றது, வழி இருக்கின்றது. நாங்கள் நினைத்தால் இதை மாற்றலாம். வெற்றி நிச்சயம். நன்றி தம்பி, நன்றி. உங்களுடைய நிச்சயமாத ஆதரவு மக்கள் உங்களோடு நிற்பார்கள். நன்றி. நன்றி. உங்களிடம் சோமா சென்று வாருங்கள். சரி, நாங்கள் கதைப்போம். சத்தியபாலன் ஒரு 2 நிமிஷம். நேர்கள் இதுவரை நமது கருத்துக்கள் நிகழ்ச்சியிலே டாக்டர் அருள் கோகிலன் அவர்கள் என்பிபியின் வடமாகாண அறிவுசார் அமைப்பின் அமைப்பாளராக இருக்கக்கூடிய டாக்டர் அருள் கோகிலனுடனான சந்திப்பு அரங்கம் இடம்பெற கேட்டீர்கள்.